அனைவருக்கும் வணக்கம். கதைக்கிறது கேக்குதா? ஆமாம் கேக்குது. ஒரு 5 மினிட்ஸ் விச்சாக்கலாம் வந்து அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாயின் ஆகி கொண்டிருக்கிறேன். 5 மினிட்ஸ். ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். கதைக்கிறது கேக்குதா? ரிப்ளை பண்ணீங்களா? ஓகே. ஹலோ, கதைக்கிறது கேக்குதா? ஆமாம் கேக்குதுடா. ஓகே ஓகே. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் செல்வம் பிருந்தன். நான் வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியில டிசைன் கோர்ஸ் செகண்ட் இயர். உங்களுக்கு இன்றைக்கு டிசைன் ஆப்டிடியூட் எக்ஸாமுடைய கைடன்ஸ் எல்லாம் செய்யப்படுறேன். ஸோ எல்லாருக்கும் வந்து இப்போ அப்ளை பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் கார்டு கிடைச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கிடைக்காத ஆட்கள் இருக்கிறீங்களா? இன்னும் அட்மிஷன் கார்டு கிடைக்கல, இன்னும் வரையில, உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு வரையில அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ எக்ஸாமினேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிவிஷன் இந்த போர்ட்டல் இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட இதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம், ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருங்க. இன்னும் அது அட்மிஷன் கிடைக்கல, வராதாக்கல, அப்ளை பண்ணி கிடைக்காத அட்மிஷன் ஆன்லைன் மிஷன் கிடைச்சாக்கள் வந்து அதில் அது கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொண்டு போனால் சரி, ஃபார்ம் ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நான் நினைக்கிறேன் ஸ்கூல் கேண்டிடேட்ஸ் வந்து பிரின்சிபல்கிட்ட சைன் வேண்ட வேண்டி வருமோ தெரியல எனக்கு. இப்போ எங்களோட டைம் அது
சைன் பண்ண நினைக்கிறேன். உங்களோட இது ஃபார்ம்ல சைன் பண்ண சொல்லி கேட்டிருக்கோ தெரியல. இல்லாட்டி இப்போ ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் வந்து வெளியில ஜிபி யார்கிட்டையும் ஒரு ஆள்கிட்ட அப்டேட் பண்ணி வேண்டி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஒருக்க வழியாக நோட் பண்ணுங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஸ்லைட்ல கூட விஷயங்கள் இருக்குது. நான் ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு மெயினாக என்ன இது விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகிறேன். மெயினாக வந்து உங்களுக்கு பேப்பர் வந்து 3 hours. உங்களுக்கு வர 13ஆம் தேதி, இப்போ 13ஆம் தேதி ஈவினிங் 1:30 to 4:30 PM 3 hours பேப்பர். ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் ரிலேட்டடான உங்களோட கிரியேட்டிவ் திங்கிங்கை வந்து அந்த டெஸ்ட் பண்ண போறாங்க. இது வந்து எக்ஸாம் மாதிரி இல்லை. இப்போ எக்ஸாமுக்கும் டெஸ்ட்டுக்கும் உரிய வித்தியாசத்தை வந்து நீங்க பார்க்கணும். இப்போ எக்ஸாமுக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்க படிச்சுட்டு போவீங்க, அந்த விஷயங்களை ரிவைஸ் பண்ணி தான் பார்த்துட்டு போவீங்க. பட் டெஸ்ட்ன்றது வந்து அப்படி ஒரு விஷயம் இல்லை. டெஸ்ட் வந்து இப்போ எங்களோட ஓன் திங்கிங்கை வந்து தான் அந்த இடத்துல அவங்க வந்து பார்க்க போறாங்க. நாங்களோட பேப்பரை வந்து நாங்க செய்யற விதத்தை வச்சு தான் எங்க செலக்ட் பண்ற இன்ன இதெல்லாம் பார்க்க போறாங்க. அப்ப அது டெஸ்ட் அது. அந்த இடத்துல வந்து நாங்க எப்படி ஓனா எங்களோட கிரியேட்டிவிட்டி எவ்வளவுக்கு யூஸ் பண்றோம், எவ்வளவுக்கு திங்க் பண்றோம் என்றதை வச்சுதான் அந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ நான் டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு போறேன். இன்டெகிரேட்டட் டிசைன் மிஸ்டர் ஆஃப் மொரட்டுவ. இது வந்து ஆர்கிடெக்சர், ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கிற வார இது 2000ல இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. பேசிக்கான இது வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிசைன் திங்கிங் மெத்தட் வந்து சஸ்டைனபிலிட்டியான ஒரு விஷயங்களை வந்து இன்னும் டெவலப் பண்ணி இது கொண்டு வரதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான இதுகள் வந்து ரிசர்ச், டீம் ஒர்க், மற்ற வந்து ஸ்டூடியோ பேஸ்ட் லேர்னிங். ஸ்டூடியோ பேஸ்ட் லேர்னிங்ன்றது வந்து ப்ராக்டிக்கலான இதுகள், மற்றது என்ன சொல்றது, டீம் டிஸ்கஷன்ஸ், அதுகள் ரிலேட்டடான விஷயங்களுக்கு தான் ஸ்டூடியோ யூஸ் பண்ணாங்க இது. ஸோ கூடுதலாகவே வந்து டிசைன் இது வந்து ப்ராக்டிக்கலான இதுதான். ப்ராக்டிக்கல் தியரி வைஸா போறதை விட ப்ராக்டிக்கல் திங்கிங் தான் இங்க கூட. ப்ராக்டிக்கல் திங்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தான் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ மெயினா வந்து 3 ஃபீல்டு இருக்கு. இந்த இது வந்து எப்படி டிவைட் ஆகும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இயர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வாரீங்க, ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதி உங்களை செலக்ட் பண்ணி யூஜிசின்ற இதுக்காலையும் செலக்ட் பண்ணி நீங்க வாரீங்க, யூனிவர்சிட்டிக்கு வாரீங்க. டிபார்ட்மெண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் 2 செம்மும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் ரிலேட்டடான ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போய் கொண்டிருக்கும். செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரும் வந்து அதே மாதிரி ஃபவுண்டேஷன் ரிலேட்டடான இது விஷயங்கள் போய் கொண்டு டிசைன் திங்கிங், ஃபண்டமெண்டல்ஸ், அது ரிலேட்டடான விஷயங்கள் போய் கொண்டிருக்கும். செகண்ட் இயர் செகண்ட் செம்ல இருந்து தான் உங்களுக்குரிய ஃபீல்டு வந்து டிவைட் பண்ணுவாங்க. இதுல நீங்க விரும்பின ஃபீல்டுக்கு போகலாம். அது வந்து இப்போ கூடுதலாக வந்து ஒரு ப்ரொஜெக்ட், இப்போ செகண்ட் இயர்ல ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நடக்கும். அந்த ப்ரொஜெக்டை பேஸ் பண்ணியும் டிவைட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஜெக்ட்லேயும் கூட இது வந்து பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, நீங்க எவ்வளோத்துக்கு அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, என்னென்ன ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கிறீங்கன்றதை வச்சு தான் இந்த 3 ஃபீல்டில் ஒரு ஃபீல்டு உங்களை டிவைட் பண்ணி அனுப்புவாங்க. அதோட உங்களோட விருப்ப இதுவும் இருக்குது. ஸோ இதில் முதலாவது வந்து ப்ரொடக்ட் டிசைன். ப்ரொடக்ட் டிசைன் சொல்ல போனால் நீங்க அன்றாடம் யூஸ் பண்ற எல்லா விஷயமே, இப்போ லைக் லேப்டாப்பாக இருக்கட்டும், ஒரு ஃபோன், என்ன இது இது எது ஒரு ப்ரொடக்ட் ரிலேட்டடான எல்லாமே வந்து பேசிக் ஐடியா வந்து ஒரு ப்ரொடக்டை வந்து ஒரு டிசைன் இதில் இருந்தால் அது ஸ்டார்ட் ஆகும். ப்ரொடக்டை டிசைன் பண்ணி இதுன்றதான் இந்த ஃபீல்டில் இந்த
ஃபீல்டில் கொடுக்குற இது ஃபோம் பண்ணுறது, ஒரு ப்ராடக்டை ஃபோம் பண்ணுறது, ஸ்ட்ரக்சரலாக ஃபோம் பண்ணுறதுக்குரிய ஐடியாஸ், அது எல்லாத்தையுமே ரிசர்ச்லேருந்து சகல இதுவுமே இந்த ஃபீல்டுக்குள்ள. நெக்ஸ்ட் வந்து மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் டிசைன். இது வந்து சொல்ல போனா இப்போ நீங்க வந்து விஷுவலா பார்க்குற விஷயங்கள், விஷுவலா ஸ்டோரிஸ், அந்தந்த மாதிரி விஷயங்கள், பொதுவாக சொல்ல போனா இதுக்குள்ள இருக்கிற ஃபீல்ட் இருக்கிற விஷயங்களை பற்றி சொல்றேன். இப்போ இதுக்குள்ள வந்து வெப்சைட்டுக்குரிய யூஐ டிசைன் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி யூசர்ன்ற எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன், அது ரிலேட்டடான ரிசர்ச் ஒர்க்ஸ்கள், மற்றது ஆடியோ வீடியோ ப்ரொடக்ஷன், சினிமா ரிலேட்டடான ஆடியோ வீடியோ ப்ரொடக்ஷன், மற்றது இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஒர்க்குகள், பேக்கேஜிங் டிசைன், அந்த மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. விஷுவலா, மீடியா அண்ட் இதுகள் ரிலேட்டடான விஷயங்கள். தென் இது வந்து மூணாவது வந்து ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிசைன். இதுக்குள்ள வந்து கல்ச்சரல் ஐடென்டிட்டி ரிலேட்டடான இது விஷயங்கள் வந்து டிசைன் பண்றது. ஸோ சொல்ல போனா காஸ்டியூம்ஸ் டிசைன் பண்றது, ஜுவல்லரிஸ், அது ரிலேட்டடான விஷயங்கள் இதுக்குள்ள டிசைன் பண்றது இருக்கு. அது ரிலேட்டடான ரிசர்ச் ஒர்க்குகள், வெறுமனே டிசைன் பண்றது மட்டும் இல்லை, ரிசர்ச் பண்றது, அந்த ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய இருக்கு 3 ஃபீல்ட்லையும். கிடைக்கிறது தானே. ஹலோ, கிடைக்கிறது தானே. மெசேஜ்ல போட்டீங்கன்னா சரி, கிடைக்கிறது. ஓகே. ஆப்டிடியூட் எக்ஸாம் என்னத்துக்காக கண்டக்ட் பண்றாங்கன்றது நிறைய பேர்ந்த கேள்வி. இப்போ இதுக்கு நார்மலாக எடுக்கலாம் தானே. யூஜிசி இதால வந்து மெட்ட கோர்சஸுக்கு சர்ச் ஸ்கோரா இதெண்டு இருக்கிற மாதிரி இதுக்கும் அதே மாதிரி எடுக்கலாம் தானே கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. மெயினா வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனுவலா வந்து ஒரு 85 பேரை தான் டார்கெட் பண்ணி எடுக்கிறவங்க ஐலண்ட் வைடா. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்டிடியூட்ல வந்து கிரியேட்டிவ் திங்கிங்கை பேஸ் பண்ணி போற விஷயங்கள் தானே. இதுல இருக்க 3 விஷயங்கள் அவை எக்ஸ்பெக்ட் பண்ற. இப்ப இந்த எக்ஸாம், இந்த பேப்பரை வந்து எக்ஸாமின் பண்ணி தண்ட போறாக்கள் வந்து எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி, அதாவது நீங்க எவ்வளவுக்கு திங்க் பண்றீங்க, அந்த கிரியேட்டிவிட்டியில எவ்வளவுக்கு இருக்குன்றது தான் அவங்க எதிர்பார்க்குற முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்து ஒப்சர்வேஷன். இப்போ நீங்க வந்து அங்க கேட்குற கேள்வி இருக்குதாங்க. இப்போ எக்ஸாம்ல கேட்குற கேள்விக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ற விதத்தை வச்சு நீங்க எந்த விஷயத்த எவ்வளவுக்கு ஒப்சர்வ் பண்ணி இருக்கிறீங்க, அது அந்த விஷயங்களை வந்து அவங்க பேப்பர் திருத்துறது வந்து பார்ப்பாங்க. இப்போ நார்மலா வந்து ஒரு ஆள் வந்து அந்த பேப்பர் செய்யறதுல இருந்து நார்மலா வந்து அந்த பேப்பர் செய்யலாம் அவர் அப்படி அதை ஒப்சர்வ் பண்ணியிருக்காருன்ற விஷயத்தையும், டிசைன் திங்கிங்ல ஒரு கிரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி ஒரு ஆள் அந்த எக்ஸாம் செய்யல வந்து அவர் எவ்வளவு ஒப்சர்வ் பண்ணியிருக்கான்றதையும் செப்பரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம் இது திருத்த போறாங்களுக்கு வந்து அது தனியாக தெரியும். எக்ஸாம் பேப்பர் திருத்துறாக்கள் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற லெக்சர்ஸ் ஆகலாம், லெக்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் தான் ஒர்க் பண்ணி நம்ம இதுல. மூணாவது வந்து கிளாரிட்டி. நீங்க கொடுக்குற ஆன்சர்ஸோ இல்லாட்டி ஒரு ஸ்கெட்ச் ஒர்க், டிசைன் ரிலேட்டடான எந்த இதுவுமே வந்து நீங்க எவ்வளவு கிளாரிட்டியா கொடுக்குறீங்கன்றதை தான் நம்மளை எதிர்பார்க்கணும். அது வந்து எவ்வளவுக்கு உங்களோட ஒப்சர்வேஷனும் கிரியேட்டிவிட்டி அண்ட் கிளாரிட்டி, இந்த 3 விஷயத்தையும் வந்து நீங்க எவ்வளவு ஆணித்தரமா நீங்க கொடுக்குறீங்க என்றதை வந்து அவங்களை எதிர்பார்க்குறாங்க பேப்பர்ல. எக்ஸாம் வந்து யூஸ்வலா இவ்வளவு விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி இருக்குது. விஷுவல் பேஸ்ட் கொஷின்ஸ் லைக் ட்ராயிங் ரிலேட்டடான இதுகள், ஸ்கெட்சிங், மற்றது வந்து டிசைன் ரிலேட்டடான எலிமெண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கறது. இது வந்து ஒரு பார்ட். ரெண்டாவது வந்து கிரியேட்டிவ் திங்கிங் டாஸ்க். சொல்ல போனா ஒரு கொஷின் தருவாங்க,
ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளமா இருக்கிற கொஷின்ஸை வந்து தந்து அதை வந்து எப்படி அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நீங்க செய்ய சொல்யூஷன் எப்படி கொடுக்க போறீங்க, அதுக்கு எப்படி ப்ரொபோஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறீங்கன்றது வந்து இந்த இதுல பார்ப்போம். ரெண்டாவது பார்ட். மூன்றாவது வந்து பேசிக் நாலேஜ் ஆஃப் டிசைன் பிரின்சிபல்ஸ். இப்போ பேசிக்கான சில டிசைன் பிரின்சிபல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து அஹ், அவங்க வந்து எக்ஸாம் இப்போ ஷோர்ட்டா வந்து எழுதி ஒரு பேராகிராஃப் ஃபார்ம்ல எழுதி ஒரு இதை கேட்பாங்க. உங்களுக்கு எப்படி அது விளங்கி இருக்கா, அந்த விஷயம் விளங்கி இருக்கான்றது வந்து இந்த விஷயங்களுக்காக அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஸ்டோரி டெல்லிங் வைஸா நீங்க கொடுக்கலாம். நீங்க உங்களுக்கு விரும்பின விதத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இருக்கலாம். முதலாவது வந்து எக்ஸாமுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து சில இதுகள் இருக்கு. இப்ப 15ஆம் தேதி தானே. சில பேர் கேட்குற வந்து நிறைய பேர் ஆப்டிடியூடுக்கு கிளாஸ் இருக்குதா, பே பண்ணி போகணுமா, அப்படி அப்படி நிறைய விஷயங்கள் கேட்குறேன். ஸோ இதுல இருந்து நீங்க முதலாவது விஷயம் பார்க்க வேண்டியது வந்து இதுக்கு பே பண்ணி போகணுமென்ற அவசியம் இல்லை. ஏனெண்டா இது எக்ஸாம் இல்லை தானே. ஒரு விஷயத்த வந்து ரெஃபர் பண்ணி இதண்டு நீங்க பாடமாக்கியோ இதோ இதண்டு அப்படியே போய் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதோ இல்லாட்டி அங்க போய் கணக்கு செய்யறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை தானே. இது வந்து உங்களோட டிசைன் திங்கிங் ரிலேட்டடான விஷயம். ஸோ இந்த பாஸ் பேப்பர்ஸ் இருக்குமென்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. இன்னும் கிடைக்கலன்னா நான் வேணுமெண்டா நான் குரூப்ல ஃபோமன் ஒரு குரூப் இதுல வந்து நான் பேப்பர்ஸ் போடுறேன். ஆஹ் அதான் சுருக்கமா சொல்ல போனா இதுக்கு வந்து காசு கொடுத்து நீங்க கிளாஸஸுக்கு போய் தான் அவசியம் இல்லை. நீங்க ஓனாவே திங்க் பண்ணி இது ரிலேட்டடான விஷயங்கள் நீங்களே தேடி இதாங்கலாம். இப்பதான் எல்லாமே இருக்குது, யூடியூப்ல இருக்குது, அது எழுதுல எல்லாத்துலயுமே கேட்டு கேட்டு நீங்க கூடுதலா படிக்கலாம். பாஸ்ட் பேப்பர்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் நீங்கள் எல்லாரும் இந்த சிறகுகள் குரூப்ல இருக்கிறீங்களா? அந்த சிறகுகள் குரூப் இது வந்து ஒருக்கா நான் லிங்க் கடைசியா முடியக்குள்ள நான் ஷேர் பண்றேன். அதுல எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. நான் அதுல பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். அதான் ட்ராயிங் இது ரிலேட்டடான விஷயங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கூடுதலாக அவங்க எந்தெந்த மாதிரி விதத்துல அவங்க எதிர்பார்க்குறாங்க பேப்பர்ஸ்ல வந்து ஒரு நார்மல் நார்மலா அந்த பேப்பரை போய் செய்யறவரும் ஒரு டிசைன் திங்கிங்கோட போய் அந்த பேப்பர் செய்யறவர் இந்த பேப்பர் வந்து வித்தியாசப்படும். ஸோ அவங்க வந்து எப்படி அந்த ஆன்சர்ஸை எதிர்பார்க்குறாங்கன்றத வந்து நீங்க யோசிச்சு திங்க் பண்ணி பார்த்து வேணுங்க. நீங்க எப்படி உங்களோட விஷுவல்ஸை வந்து எப்படி கொடுக்கலாம். ஒரு ப்ரொடக்ட்டுக்குரிய ஸ்கெட்ச் எடுக்கிறாங்கன்னா அந்த ப்ரொடக்ட்டுக்குரிய ஸ்கெட்சை வந்து எப்படி நாங்க அதுல ஸ்கெட்ச் பண்ணி கொடுக்கலாம், ட்ராயிங்ஸை வந்து எப்படி ஸ்கெட்ச் பண்ணி கொடுக்கலாம்ன்றத கேட்கல. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஹைலைட் பண்ணி காட்டலாம், ப்ரொடக்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை ஹைலைட் பண்ணி காட்டலாம், அனடேட் பண்ணி காட்டலாம். அப்படி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுகளை வந்து நீங்க சும்மா தேடி பாருங்க. நான் வேணுமெண்டா நான் குரூப்லையும் சில விஷயங்கள் தேவையான விஷயங்களை ஷேர் பண்றேன். மற்ற வந்து பாஸ் பேப்பர்ஸ் இருக்கிறார்கள் வந்து ஒருக்கா பாஸ் பேப்பர்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் மீன்ஸ் இப்ப பாஸ் பேப்பர்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப எல்லா வருஷமுமே இப்ப ஒவ்வொரு வருஷம் ஒரே வருஷம் வர கொஸ்டின் வந்து அடுத்த வருஷம் அதே ஃபார்மேட்ல மாறி வருமெண்ட் இல்ல. இந்த வருஷம் வர இப்ப போன வருஷம் ஒரு பேப்பர் வந்திருக்கு தானே. போன வருஷம் வந்த பேப்பர் வந்து அதே ஃபார்மேட்ல கொஸ்டின்ஸ் மட்டும்தான் மாறி இருக்குமெண்டா அப்படி வராது. இந்த முறை வேற ஒரு ஃபார்மேட்ல கூட வரலாம். வளமையாவே உங்களை எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு 3 ஸ்கெட்சிங் இதுவும் தந்து ஒரு 2 ரைட்டிங் பாட்டும் தாராங்க போன வருஷம் இதுல. இந்த வருஷம் அதே மாதிரி தான் வருமெண்ட் இல்லை. இந்த வருஷம் திடீரென்று ஒரு 3 ரைட்டிங் பாட் தந்து 2 ஸ்கெட்சிங் பாட் தரலாம், குறைச்சு இதண்டு தரலாம் தரலாம். ஸோ அதுக்கு ப்ரிப்பேரா போறதும் கூட கையிலான் இருக்குது. பேப்பர்ஸ் எப்படி வருமெண்டுங்களும் தெரியாது. ஸோ பாஸ் பேப்பர்ஸை வச்சு ஒரு ஐடியாவை எடுத்து வச்சுருங்க. பேப்பர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, என்ன வே ஃபார்ம்ல கேட்டிருக்காங்கன்றத வந்து நீங்க ஐடியா பண்ணி வச்சுருங்க. மற்ற வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கல எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலே உங்களுக்கு ஒரு
டிரான்ஸ்லேஷன் என்ன லாங்குவேஜ்ல உங்களுக்கு இதாண்டு கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இங்கிலீஷ்ல கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ பேப்பர் இங்கிலீஷ் தான் வேறு, நீங்கள் ஆன்சர் பண்ணுறதும் இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணணும். அதோட உங்களுக்கு இப்போ சில கொஷின்ஸ் வந்து விளங்காம இருக்கு. ஸோ நீங்கள் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா இல்லை தமிழ் இல்லாட்டி சிங்களம் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இதுக்குரிய டிரான்ஸ்லேஷன் ஒரு ஷீட் வந்து தருவாங்க. கொஷின்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க உங்களோட கொடுத்த லாங்குவேஜ் இதில் வந்து தருவாங்க. மற்றது வந்து ஸ்டே இன்ஃபார்ம், அதாவது வந்து கரண்டா இருக்கிற இப்ப தற்சமயம் இந்த இதுல வந்து டிசைன் ட்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி போய்கொண்டிருக்குது என்றத வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. சில டைம்ஸ் இப்ப இப்ப எக்ஸாம்பிளா சொல்லி கொண்டு போறேன். சும்மா சோசியல் மீடியால வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்டைல்ல மெயின்டைன் ஆகி கொண்டு போகலாம். ஒரு டிசைன் திங் டிசைன் ஸ்டைல் வந்து ஒரு இதாக இருந்து போகலாம். டிசைன் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து ஃபேமஸாக வரலாம். எஸ்கியூஸ் மீ, ஃபுல்லாக டிரான்ஸ்லேஷனாகவே வருமானு கேட்டிருக்கீங்க. இல்லை இப்போ கொஷன் வந்து சில கொஷன்ஸுக்கு இப்போ ஃபுல் டிரான்ஸ்லேஷன் வந்து ஒவ்வொரு கொஷனும் ஒவ்வொரு பார்ட் கொஷனுக்கு வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்றது வந்து இந்தந்த விஷயங்களை தான் தருவாங்களே ஒழிய ஃபுல் டிரான்ஸ்லேஷனுமே தர மாட்டாங்க. இந்த கொஸ்டின் அப்படி காப்பி பண்ணி இதுக்கு டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி தர மாட்டாங்க. என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அதுல நீங்க விளங்கி கொள்ள கஷ்டப்படுற விஷயங்களை வந்து அதுல தருவாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி. நீங்க கணக்கு யோசிக்க தேவையில்லை, பேப்பர் ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி தான் வரும். ஸ்டே இன்ஃபார்ம் அதுதான் சொல்லிக்கணும். இப்போ என்னன்னா டிசைன் ரிலேட்டடான ட்ரெண்ட்ஸ் அந்த விஷயங்களை வந்து நோட் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ கரண்டா போற சில விஷயங்களை வந்து இப்போ ஃபேஷனா இருக்கட்டும், பேப்பர் வந்து எல்லா இதுக்குள்ளேயும் ரிலேட்டடா தான் வரப்போகுது. ஸோ எல்லா விஷயங்களையுமே நீங்க பாருங்க. ஃபேஷன் ரிலேட்டடான இதுல என்னென்ன கரண்டா என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குது, இல்லாட்டி மீடியா ஒரு விஷுவல் ஐடென்டிட்டி டிசைன் ரிலேட்டடான விஷயங்கள்ல என்னென்ன சில விஷயங்கள் புதுசா கொண்டு வந்திருப்பாங்க. அதுகளை சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. நீங்க நார்மலா டிசைன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இப்ப கரண்டா வர டிசைன் ட்ரெண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை சர்ச் பண்ணி பாருங்க. ப்ரொடக்ட்டுக்கும் அதே மாதிரி தான். ப்ரொடக்ட் ரிலேட்டடான இதுகள் என்ன மாதிரி நடக்குதுன்ற விஷயங்களையும் சர்ச் பண்ணி பார்த்து வச்சுருங்க. மற்றது வந்து seek feedback, share your work with mentors or peers to gain perspective criticism. எனக்கு இது வந்து இப்போ என்னன்னா கிரிட்டிசிசம் ரிலேட்டடான விஷயங்கள், அதாவது வந்து ஒரு இதுல வந்து விமர்சனம் வெப்பினம் தாங்க. சில இதுகள் டிசைன் ரிலேட்டடான விமர்சனங்கள், வடிவமைப்பு ரிலேட்டடான விமர்சனங்கள் அந்த இதுகளை வந்து கொஞ்சம் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இது ரிலேட்டடான விஷயங்கள் என்னென்ன இப்ப போற விஷயங்களோடைய இப்ப கரண்டா வர இதுகளோடைய சில விஷயங்கள் வந்து விமர்சனங்கள் போய் கொண்டிருக்கும். அதுக்கு ஆதரவா போய் கொண்டிருக்கும், எதிரிதாகவும் போய் கொண்டிருக்கும். ஸோ அதுகளை வந்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. சும்மா சோசியல் மீடியாலயோ இல்லாட்டி கூகுள் எதுலயோ சம்திங் நீங்க சர்ச் பண்ணி பார்த்து அதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஓகே. மற்றது வந்து கூடுதலா சில இது வந்து ஜென்ரல் கொஷின்ஸும் கேட்பாங்க. டிசைனை தாண்டி சில ஜென்ரல் கொஷின்ஸ் வர சான்ஸ் இருக்கு. அதோட ஒரு ஐக்யூ கொஷின்ஸ் 1-2 ஐக்யூ கொஷின்ஸும் வரும். ஸோ அது என்ன கொஷின்ஸ் வருமெண்டு தெரியாது, எப்படி வருமெண்டு. ஸோ ஐக்யூ தெரியும் தானே, நார்மலா வந்து அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க அந்த இதுக்குள்ள வந்து பார்க்கல உங்களுக்கு விளங்கும். அது கொஷனை ரீட் பண்ணி தான் கேட்கல, உங்களுக்கு விளங்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கு கேட்டிருக்காங்களா ஆன்சர்ஸ் அதில். ஸோ இதுல உங்களுக்கு விளங்கி பண்ணிருக்கேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியா நீங்க கேட்கலாம். இப்பவே மெசேஜ்ல டவுட்ஸ் கேட்டு இருக்கீங்க, நான் கிளியர் பண்ணக்கூடிய அளவு உடனுடனே கிளியர் பண்றேன். அது ரிலேட் இல்லாம வேற டவுட்ஸ் வருதுன்னா நோட் பண்ணி வைங்க. கடைசியா முடிய இதுக்குள்ள சொல்லுங்க. முதலே சொன்னாதான்
ப்ரிப்பரேஷனுக்குரிய டிப்ஸ். இப்போ இதுதான் மெயினான விஷயம். பேப்பரை பார்க்குறீங்க, அதை பற்றி திங்க் பண்ணுறீங்க, அதை பற்றி கிரியேட்டிவான ஒரு ஐடியாவை கொண்டு வாங்க. ஓகே, கேட்டிருக்கீங்க பாஸ்ட் பேப்பர்ஸ் பிடிஎஃப் அனுப்புங்க. பிடிஎஃப் அனுப்புன்னு நான் உங்களுக்கு கடைசியாக முடியக்கில் வேணும்னா நான் குரூப் லிங்கை வந்து மென்ஷன் பண்ணுறேன் இதில். ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு பேப்பர்ஸ் நான் அதில் போடுறேன். எத்தனை மார்க்ஸுக்கு மேலே ஸ்கோர் பண்ணணும் இது வந்து அது அவையண்ட இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அவைய தான் மார்க்ஸ் போடுறவே. ஸோ இதுக்கு அப்படி மார்க்ஸ் எத்தனைக்கு மேலே ஸ்கோர் பண்ணணும்னு எங்களால் சொல்ல தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கொண்டிருக்கு. பேப்பருக்குரிய இது வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கிரியேட்டிவா திங்க் பண்றீங்களன்றத நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். ஸோ நீங்க எவ்வளவு கிரியேட்டிவா திங்க் பண்ணி உங்களோட ஐடியாஸ் கொடுத்து பேப்பரை இன்னும் எலிவேட் பண்ணி கொண்டு போறீங்களன்றது தான் அவங்களை எதிர்பார்க்குற விஷயம். ஸோ மார்க்ஸ் அதை பற்றி எனக்கு சொல்ல தெரியல. ஓ டிஸ்ட்ரிக்டுக்குன்னு சொல்லி சர்ச் ஸ்கோர் இருக்கா? ஓ இது முடிய உங்களுக்கு ஓ இதுக்கு வந்து மெயினா வந்து சர்ச் ஸ்கோரும் பாக்குறவங்க, ஆப்டிடியூட் இந்த ஸ்கோரும் பாக்குறவங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்து தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க இந்த கோர்ஸுக்கு. பெரிய டவுட்ஸ் வேற எதனா நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியா இருக்குதுங்க. ஒன் டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் யூஜிசி இதெல்லாம் இருக்கு. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தானே அதை சொல்லுவாங்களா. அது டிபார்ட்மெண்ட் இதுல டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணி லிஸ்ட் அனுப்புறது மட்டும்தான். எலிஜிபிளான அவங்க வச்சிருக்கிற ஒரு டார்கெட் அந்த ஸ்கோருக்கு மேல பாராக்ல வந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதுல இருந்து பிறகு ஆப்டிடியூட் இது சாரி சர்ச் ஸ்கோருக்கு அந்த அவங்க வச்சிருக்க டிஸ்ட்ரிக்டுக்குரிய ஒரு சர்ச் ஸ்கோர் இதையும் வச்சுதான் பிறகு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஓகே வாய்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே தானே, வாய்ஸ் கேட்குது தானே? சொல்லுங்க. கொஸ்டின் கேட்டுருக்கிறீங்க, ஸ்ரீலங்கா ஃபேஷன் டிசைனர்ஸ் பத்தி சொல்லுங்கண்ணா. எனக்கும் ஃபேஷன் சைட் வந்து ஐடியா இல்லை. நான் ஃபேஷன் இல்லை, ஃபேஷன் சைட் நான் மீடியா டிசைன் செய்கிறேன் செகண்ட் இயர். ஸோ எனக்கும் பெருசாக அது ரிலேட்டடான இதுகள் இல்லை. ஸோ நீங்கள் அவங்களா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, ஸ்ரீலங்கன் டிசைன் ரிலேட்டடான எப்படி இருக்குது கரண்ட் ட்ரெண்ட்ஸுகள், அதில் கொஷின்ஸ் வரும். இப்போ எங்களுக்கு நான் வேணும்னா உங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு கொஷினை சொல்கிறேன். ஸ்ரீலங்கன் இதில் வந்து இப்போ முதல்ல இருந்த ஒரு பார்லிமெண்ட் எம்பி ஒரு ஆள் வந்து பார்லிமெண்ட் இதில் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இதில் இருந்த ஒரு ஆள் வந்து ஸ்ரீலங்கன் டிசைன் இதில் ஃபேஷன் டிசைன் இதில் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள இதாக இருந்தவர், பெரிய ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தவர். மங்கள சமரவீரன் நோட் பண்ணி வச்சிருங்க, சம்டைம்ஸ் கேட்டாலும் கேட்கலாம் சமயம். பார்லிமெண்ட் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மங்கள சமரவீரன் நோட் பண்ணி வச்சிருங்க. அவர் இப்போ இல்லை, இறந்துட்டேன். அவர் ஃபேஷன் இப்படி கேட்கலாம், ஸ்ரீலங்கன் பார்லிமெண்ட் இதில் இல்லாட்டி ஸ்ரீலங்கன் பொலிட்டிக்ஸ்ல இருந்து ஒரு ஃபேஷன் டிசைன் ரிலேட்டடான பர்சன் ரோலை பற்றி கேட்டா சொல்லுங்க. மங்கள சமரவீர நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, எனக்கு தெரிஞ்சது இதுதான். ஃபேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் அவ்வளோ வேற தெரியல. ஸோ நீங்க சர்ச் பண்ணி பாருங்க கூகுள் இதுல இல்லாட்டி யூடியூப்ல சர்ச் பண்ணி கணக்க நீங்க வந்து கணக்க கிரிட்டிக்கலா திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நார்மலா சர்ச் பண்ணி சில சில விஷயங்களை நோட் பண்ணி வச்சிருங்க. அதோட அவங்களை எதிர்பார்க்கறது வந்து நீங்க வந்து கரண்ட் ட்ரெண்டோட வந்து செட் ஆகிருக்கிறீங்களா. கரண்ட் ட்ரெண்ட்ல இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து அந்த டைம்ல நடக்குதுன்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்றது தான். இப்போ நீங்க அதை பாடமாக்கி எதுன்னு வச்சிருக்கிறத வந்து உங்களை எதிர்பார்க்க அந்த அந்த ட்ரெண்டோடய நீங்க ரன் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களான்றது தான் எதிர்பார்க்காங்க.
ஒன் வேர்ட் ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இல்லாட்டி பேராகிராஃப் டைப். அது பேப்பர் செட் பண்ற, அது பேப்பர் செட் பண்றதுலாம் இருக்கு, பேனல்லாம் இருக்கு. அது ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி வாருது. நாங்க இந்த எக்ஸாம் செய்யக்குள்ள எங்களுக்கு ஒரு மாதிரி பேப்பர் வந்தது. அதுக்கு பிறகு வந்தாங்களே வேற ஒரு மாதிரி பேப்பர் வந்தது. எங்களுக்கு பிறகு வந்து அடுத்த பேட்ச், ஓ, அடுத்த பேட்சுக்கு வந்து வேற மாதிரி பேப்பர் வந்தது. ஃபுல்லாவே டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருந்து. அது எல்லாத்துக்குமே மாறும். டிசைனுக்கு மட்டும் இல்ல, ஆர்கிடெக்சர், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், அது இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்குள்ள வர ஃபேஷன் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், எல்லாத்துக்குமே அந்த பேப்பர் கொஷின் ஃபார்மேட் வந்து மாறும். அது எப்படி வரும்னு சொல்லலாம். அது நீங்க எல்லாத்தையுமே ப்ரிப்பேரா போற மாதிரி தான் போகணும். டோட்டல் எத்தனை கொஷின்ஸ் வரும் அதுவும் வந்து அதெல்லாம் இருக்கு. ஏனென்றா வளமையாவே நாங்க பேப்பர் செய்யக்குள்ள 2.5 மணித்தியாலம் டைம், 2.5 hours வந்தவங்க. இந்த முறை வந்து உங்களுக்கு 3 hours தராங்க. ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கூட்டி இருக்கலாம், கூட கொஷின்ஸ் தராங்க, இல்லையா கொஷின்ஸ் இந்த வெயிட், அந்த இது வந்து கூடவா இருக்கு கொஷின்ஸ், நீங்க അതിന്റെ வெயிட் கூடவா இருக்க சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் இயர்ல இந்த ஸ்கோருக்கு மேல செலக்ட் பண்ணவங்கன்னு சொல்லலாம். அது வந்து சொல்ல மாட்டாங்க இவ்வளவு ஸ்கோருக்கு மேல செலக்ட் பண்ணவங்கன்றது வந்து டிபார்ட்மெண்ட் எங்களோட இதுல பேப்பர்ஸ் திருச்சி இதன் டேட்ல வார இதுதான். ஸோ அது வந்து வெளியே தெரிய சான்ஸ் இல்லை. செலக்ட் பண்ணி அவங்க வந்து பேப்பர் நாங்க ஆன்சர் பண்ண விதத்தை வச்சு, எல்லாத்தையும் வச்சு எவ்வளவு நாங்க நல்ல ஒரு இதா ஆன்சர் பண்ணியிருக்கிறோம், அதை வச்சு மார்க்ஸ் போட்டு அந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ எத்தனை மார்க்ஸ் எத்தனை ஸ்கோர்ன்ற விஷயம் வந்து வெளியே வராது, இருந்தாலும் வராது. நான் ஸ்லைடு அடுத்து இதுக்கு போறேன், பின்ன கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுதான், இது வந்து என்ன செய்யணும்னா திங்க் பண்றது அண்ட் சால்வ் பண்றது. ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து எப்படி, ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன்ன்றது அப்படின்னா நீங்க ஒரு ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றீங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றத வந்து நீங்க திங்க் பண்ணுவீங்க. அதைத்தான் பேப்பர்ல முற்றுமுழுதா எதிர்பார்க்குற விஷயம். மற்றது வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து அந்த விஷயம் தான் மெயினான விஷயமே. அதான் எங்க டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய மெயின் ரீசனே அதான். ஒரு டிசைன் ரிலேட்டடா வந்து ஒரு ப்ராப்ளமுக்கு வந்து டிசைன் ரிலேட்டடா எப்படி அதை ஒரு சால்வ் பண்ணி ஒரு இது சொல்யூஷன் கொடுக்குறதுன்றது தான் மெயினா எங்களோட 4 வருஷமே படிப்பிக்க போறாங்க. டிசைன் ரிலேட்டடா ஒரு இதுல 3 ஃபீல்ட்ல நீங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட் சூஸ் பண்ணுவீங்க. ஒரு டிசைன் ரிலேட்டடா நீங்க எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்க, எல்லா இதுவுமே அதே மாதிரி. ஆஹ் இதுல வந்து சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸை வந்து ஒருக்கா நீங்க ஒரு 5 minutes வாசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. நான் இதுக்கு ஆன்சர் பண்ண போறேன், இந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண போறேன். ஸோ நீங்க வந்து நான் இது எப்படி ஆஹ் சில சில விஷயங்களை வந்து நான் சொல்லித்தரேன். கொஷனை வாசிக்க உங்களுக்கு விளங்கும், அவங்க என்ன கேட்டிருக்காங்க என்ன இதுன்றாங்க, சில நேரங்கள் உங்களுக்கு விளங்காது. ஸோ இந்த கொஷின்ஸை வந்து நோட் பண்ணி வச்சிருங்க, இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருங்க. ஆஹ் ஒரு 5 minutes கொஷின்ஸை வாசிங்க, நார்மலா இருப்பேன் வாசிச்சு நோட் பண்ற விஷயங்களை நோட் பண்ணுங்க.
ஓகே. கொஷின்ஸ் வந்து இது ஒரு டைப்பான கொஷின்ஸ். இது நாங்க வந்து அதில் ஏற்கனவே நடந்த பாஸ்ட் பேப்பர்ஸ்ல இருக்க கொஷின்ஸை வந்து மோடிஃபை பண்ணி எழுதினோம். இப்போ உங்களுக்கு கொஷின்ஸ் வாசிக்கல விளங்கி இரு விளங்கி இருக்கும், சில பேருக்கு விளங்கி இருக்காது. ஸோ அதான் இப்போ உங்களுக்கு தார டைமுக்குள்ள வந்து நீங்க கொஷின்ஸை வந்து வாசிச்சு நார்மலா உங்களுக்கு விளங்குற மாதிரி. இப்போ இதுல முதலாவது வந்து கேட்டிருக்கிற கொஷின் வந்து கம்ப்ளீட் த ஃபாலோவிங் அனாலஜி. அது வந்து ஸ்டீல் வந்து ஷார்ட்ல, மெட்டல் வந்து ஃபர்னிச்சர் என்ற ஒரு இது கேட்டிருக்காங்க. இடையில ஒரு இடைவெளி விட்டுருக்காங்க. ஸோ இதுல வந்து எது உங்களுக்கு சரியா படுமண்டு? இப்ப இதை பார்க்கல ஸ்டீல், இது வந்து வால் செய்யறதுக்கு வந்து ஸ்டீல். அப்ப ஃபர்னிச்சர் செய்யறதுக்கு வந்து அடுத்து என்ன யூஸ் பண்ணுவாங்க? wood என்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மைண்டுக்கு வருது தானே. இப்படித்தான் இப்படிதான் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போய் கொண்டிருக்குது. கொஸ்டின்ஸை வந்து கூடுதலான வரைக்கும் ஆஹ் இருக்க டைம், அதுக்கு 3 hours டைம் இருக்குதானேன்னு சொல்லி நீங்க முன்னுக்கு இருக்க கொஸ்டின்ஸுக்குள்ள வந்து நிறைய நேரம் எனக்கு தாங்க கூடுதலான நேரம் எவ்வளவு எவ்வளவு வேகமா வாசிச்சு வடிவ இதாண்டு வாசிச்சு கொஸ்டின்ல என்ன கேட்கிறாங்கன்றத வந்து விளங்குங்க, விளங்கிக்குள்ள ட்ரை பண்ணுங்க. ஸோ என்னென்ன பின்னுக்கு வர விஷயங்கள் வந்து ஸ்கெட்ச் ஒர்க்குகள் இருக்குது, ஸ்கெட்ச் ஒர்க் இருக்குது. சம்டைம்ஸ் ஸ்டோரி, இப்போ ஸ்டோரி புக், ஸ்டோரி பில்ட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டோரி இதுகள் ஸ்கெட்ச் பண்ணி அதை பில்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அங்காலையெல்லாம் நிறைய டைம் போக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ ஐக்யூ கொஷின்ஸ் இதுகளை வந்து கூடுதலாக வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ட்ரை பண்ணி முடிக்க பாருங்க. ஒரு பேப்பர் எடுத்தோடனே பேப்பர்ல பார்த்துட்டு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத ஒரு கவலையை தரோவா பார்த்துட்டு அதுக்கு பிறகு செய்யக்கூடிய முதல்ல இருந்து செய்யக்கூடிய கொஸ்டின்ஸ் அதில் வந்து பார்த்து பார்த்து படபடன்னு செய்யுங்க. படபடன்னு என்ன சொல்றது, நான் அந்த ஆலம்பு எல்லாத்தையும் சொல்றேன்னு முடிச்சுட்டு போடையில எல்லாத்தையுமே வந்து கவனமா வாசிச்சு விளங்கி கொள்ளுங்க. விளங்கி அந்த டைமுக்குள்ள கவனமா வாசிச்சு விளங்கி என்னென்ன இருக்கக்கூடிய ஆன்சர் அதை கொடுங்க. அடுத்தது வந்து என்னன்னா இதே தான் கொஸ்டின்ஸ் வரணும் பண்ணி இல்லை. சம்டைம்ஸ் இப்போ இதுல வந்து ஒன்றை செலக்ட் பண்ண சொல்லியிருக்கு தானே, 4ல் ஒன்றை செலக்ட் பண்ண சொல்லியிருக்கு. சம்டைம்ஸ் வேற மாதிரி கூட வரலாம். அது பேப்பர் செட் பண்றார்கள் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி பேப்பர் செட் பண்றாங்க என்னன்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ அதுகளை நீங்க பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இதுதான். இதே மாதிரி ஒரு 2 minutes பாருங்க. உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன் பேப்பர்ஸ் வாசிக்க. மெட்டல் வந்து இதுல இருக்கிற விஷயங்களை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சு கொண்டு போங்க. சில விஷயங்கள் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கிற விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதுல வந்து இப்போ இந்த கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்றேன். மெனி ஹவு மெனி த்ரீ ஷீட்ஸ் கேன் பி கட் அவுட் ஃப்ரம் ஒன் A1 ஷீட். ஒரு A1 ஷீட்ல இருந்து எத்தனை A3 ஷீட் வந்து கட் பண்ணலாம்ன்றத இங்க கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. ஸோ உங்களுக்கு வந்து அப்ப மைண்டுக்குள்ள ஒரு ஐடியா வேணும். A1 ஷீட் என்ன சைஸ்ல இருக்கும், A3 வந்து என்ன சைஸ்ல இருக்குமன்றது. ஸோ ஒரு A1ல இருந்து இத்தனை A3 வட்டி எடுக்கலாம்ன்றத வந்து நீங்க மைண்டுக்குள்ள உடனே யோசிச்சு இருக்கக்கூடிய மாதிரி வச்சிருக்கோம். ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கேன்ற மாதிரி தான் சொல்றாரு. சில பேருக்கு இதுல ஐடியா இல்லாம இருக்கலாம். பட் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க சர்ச் பண்ணி தானுங்க, கொஞ்சம் சர்ச் பண்ணி ஐடியாஸ் எடுங்க. ஐடியாஸ் மீன்ஸ் ஆன்சர் பண்றதுக்குரிய இதுகளை வந்து சில ஸ்டாண்டர்டான விஷயங்களை தேடி தேடி பாருங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற டைமும் குறைவு தான். எனக்கு 13ஆம் தேதி இருக்கிற டைமும் குறைவு. பட் ஒர்க் பண்ணுங்க, இருக்கிற டைமுக்குள்ள ஒர்க் பண்ணி என்னென்ன விஷயங்களை உங்களால ஞாபகம் வச்சு கொள்ளையில அந்தந்த விஷயங்களை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. பாடமாக்கணும்னு சொல்லல, பாடமாக்கி இருந்து பண்ணணும் இல்லை, ரிவைஸ் பண்ணி ஞாபகத்துல வச்சுருங்க. ஒரு விஷயத்த பார்த்தோன்னே ஞாபகத்துல வச்சிருக்க மாதிரி. இதுல அடுத்த கொஸ்டினும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான். ஸ்டாண்டர்டா ஒரு டிசைன் இதுக்குள்ள வந்து வரைக்குள்ள வந்து சில ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு தானே, டிசைன் பிரின்சிபல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள வந்து தான் இந்த விஷயம். கலர்ஸ் யூஸ் பண்ற ஒரு இது இருக்குது, கலர் தியரி அண்ட் ரிலேட்டடான விஷயம். அதுல வந்து பிரைமரி கலர், செகண்டரி கலர்,
கூல் கலர், மோனோக்ரோமேட்டிக் கலர், அப்படி இன்னும் 2 3 விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுகளையும் பாருங்க. கொஸ்டின்ஸை வந்து நோட் பண்ணி வையுங்க. உங்களுக்கு ஆன்சர் சில பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாத விஷயங்களை பார்த்து இதை நோட் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் ஏன் இதுல உங்களுக்கு ஆன்சர் சொல்லலையேன்னா, ஸோ இப்போ நான் ஆன்சர் சொன்னேன்னா நீங்க இதுலயே நோட் பண்ணி வச்சுட்டா ஓகே, நான் கரெக்ட் பண்ண ஆன்சர் சரியா விட்டுட்டு போயிருவீங்க. பட் நீங்க வந்து இப்ப அடுத்த இருக்கிற ஆன்சர்ஸையும் வந்து அடுத்து தந்திருக்கிற விடயங்களையும் வந்து நீங்க பாக்கல வந்து என் ஆன்சர் சொல்லலைன்னா நீங்க அடுத்தடுத்து இருக்கிற விஷயங்களையும் வந்து சர்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு மைண்டுக்குள்ள நிற்கும். ஸோ அதால நான் இதுல ஆன்சர் சொல்ல போறேன். இல்லைன்னா நீங்க நோட் பண்ணுங்க ஆன்சர் சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு போகலாம். திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி தான் ஐடியா வரும். ஹைராக்கி இன் கிராஃபிக் டிசைன் மீன்ஸ் இதுவும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான். நோட் பண்ணி வச்சிருந்தேன் என்னென்ன விஷயங்கள் வருதுன்ற. மற்றது வந்து கடைசியா இருக்கிற கொஸ்டின் பாத்தீங்க தானே. இப்போ மூன்றுமே வந்து ஒரு டிசைன் ரிலேட்டடா வந்து இருக்குல்ல. இங்க கடைசி ஒரு கொஸ்டின் வருது பாருங்க. வேர் இஸ் த சிச்சுவேட்டட். இது நான் நினைக்கிறேன் இது ஒரு சிட்டியின் ஒரு கேபிட்டல், அதாவது தலைநகரமா இருக்குமோ இன்னும் தெரியல. ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் வருது, ரிலேட்டட் இல்லாம ஒரு கொஸ்டின் வருது, பொது அறிவு மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து வருது. ஸோ இதுக்கு நீங்க ப்ரிப்பேரா இருக்கணும். ஏன் இப்படி ஒரு கொஸ்டின் தராங்க, நீங்க கரண்ட் ட்ரெண்டிங்கோட செட் ஆயிருக்கீங்களா இல்லாட்டி இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு அவங்களை எதிர்பார்க்கணும். இது ஓகேன்னு நினைக்கிறேன். தேவையான ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருங்க, இல்லைன்னா நோட் பண்ணி வச்சிருங்க. கூடுதலா நோட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் பண்ணீங்கன்னா அப்படியும் ரிவைஸ் பண்ண மாட்டீங்க. சம்டைம்ஸ் சில பேர் ரிவைஸ் பண்ணீங்க, சில பேர் அதை ரிவைஸ் பண்ணுவோம்னுட்டு மறந்துடுவீங்க. பட் அந்த அந்த ஐடியா உங்களுக்கு வராது. ஸோ கையால் எழுதி நோட் பண்ணி வைங்க. ரெண்டாவது வந்து இப்படி ஒரு கொஷின் செட்டப். கொஷின் ஒருக்கா வாசிங்க. நம்மளா ஒரு 2 minutes டைம் எடுத்து வாசிங்க. நான் கதைக்கிறது கிளியரா விளங்குது தானே, இல்லாட்டி சவுண்ட் குறைவா இருக்கா? ஒரு இதுல மெசேஜ்ல மட்டும் போடுங்க. ஓகே, கிளியரா இருக்கு. ஓகே. ஓகே. கோடிங் குரூப்ல ஷேர் பண்ணீங்களா? ஓகே, நான் ரெக்கார்டிங் ஷேர் பண்ற பத்தி நான் சொல்றேன். நான் எனக்கு தெரியல போஸ்ட் பண்றது. நான் கேட்டு சொல்றேன். ஸ்ரீலங்கால ஹையஸ்ட் டிசைன் பொசிஷன் என்ன? நீங்க கொஸ்டின்ஸ் வாசிக்கிறாவே வாசிங்க. நான் சொன்னேன், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஹையஸ்ட் டிசைன் பொசிஷன்ன்றது வந்து அப்படி ஒரு விஷயம் இல்லை. இப்போ நார்மலா போனா எல்லா இதுலயுமே வந்து அப்படி இருக்குது. பட் இங்க வந்து உங்களோட நீங்க ஒரு மார்க்கெட், ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து ஒரு ஒரு இதுல வந்து ஸ்டாண்டர்டா ஒரு ஒர்க் பண்ண போறீங்களா, அது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்க எவ்வளவு ஸ்கில் வந்து டெவலப் பண்ணி இருக்கீங்கன்றத வச்சு அவங்க எதிர்பார்க்க. வெளியில ஒரு டிசைனர் போய்க்குள்ள வந்து இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி, ஸ்கில்ன்றது இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஸ்கில் வந்து டெவலப் பண்றதுல தான் உங்களோட இது இருக்கு. இதுல வந்து இந்த பொசிஷனை வந்துட்டோம்னு சொல்லி அப்படி ஒரு விஷயமே இல்லை. தொடர்ந்து லேர்ன் பண்ணி கொண்டே போறது தான். ரிசர்ச் பண்றதுல இருந்து எல்லாமே லேர்ன் பண்ணி கொண்டு போறது. சில விஷயங்கள் சில இதுகள்ல வந்து இருக்குது. இப்ப ஆர்கிடெக்ட்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆர்கிடெக்ட் வந்து ஆஹ் அவர் வந்து சார்ட்டர்ட் பண்ணி இருப்பார். ஒரு இதுக்கு கீழே ஒர்க் பண்ண, ஒரு கண்ட்ரின் இதுக்குள்ள ஒர்க் பண்ணிக்கல சார்ட்டர்ட் இதுல ஒர்க் சார்ட்டர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அப்படியே அந்த இதுகள் மேல இருக்கு. ஆனா அவைக்கும் அப்படி இல்லை. அவையும் வந்து ஸ்டில்
லேர்ன் பண்ணி கொண்டு தான் அந்த இதுல வந்து அந்த ஒவ்வொரு ஒரு இதுவும் வந்து தொடர்ந்து புதுசு புதுசா வந்துட்டு இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் வந்தோன்னு இருக்கு. ஸோ அதை அவையவே லேர்ன் பண்ணி கொண்டாந்து இருக்கு. ஸோ இதுல வந்து ஹையஸ்ட் டிசைன் பொசிஷன் அப்படின்னு இல்லை. உங்களோட ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த இதுகள் வந்து உங்களோட ஸ்கில்லுகள் நீங்க எவ்வளவு ஸ்கில் டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்கன்றதுல தான் இருக்கு. ஸ்கில்லும் எப்படி திங்க் பண்றீங்கன்ற இந்த இதுக்குள்ள நான் சொல்ற விஷயம் எல்லாமே உங்களோட மைண்டுக்குள்ள இருக்குதா எல்லாமே இருக்குதான்றது தான் நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சு நீங்க வெளியே போயக்குள்ள எதிர்பார்ப்பாங்க. ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிலேட்டடான விஷயங்களை வந்து நான் மீட்டிங் முடியக்குள்ள சொல்றேன். இந்த 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 செஷன் முடியக்குள்ள நான் சும்மா நார்மலா எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். ஓகே, இந்த கொஸ்டின் வாசிச்சிங்களா? சும்மா நான் இருக்கா வாசி இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நார்மலா. இது வந்து என்னன்னா ஒரு போர்ட்டபிள் ஒர்க் ஸ்டேஷன் டிசைன் பண்ண சொல்லி கேட்டுருக்கான். ஒர்க் ஸ்டேஷன்டா ஆஹ் உங்களுக்கு ஐடியா வரும். முதலாக இதை வாசிச்சோடனே ஒர்க் ஸ்டேஷன் இது வேலை செய்யற இடம் பெரிய ரைட்டுன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு இது வந்துடும். பட் எங்க கொஸ்டினை ஃபுல்லா வாசிக்கோங்க. இந்த கொஸ்டின்ல என்ன தந்திருக்காங்க அது வந்து that can collapse to fit inside a portable carry case. அதாவது அந்த ஒர்க் ஸ்டேஷனை வந்து நீங்க செப்பரேட் பண்ணியோ இல்லாட்டி டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு போர்ட்டபிள் கேரி கேஸ்ல கொண்டு போற மாதிரி, அதாவது சின்ன கையில கொண்டு போற ஒரு சூட் கேஸ் மாதிரியோ இல்லாட்டி ஒரு பேக் மாதிரியே வச்சுக்கோங்க. அதுல கொண்டு போற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். இதுல கேட்டிருக்க அடுத்த விஷயம் வந்து present the transformation process using sketches. ஸோ இதுல வந்து நீங்க கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த இது வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு. நீங்க ஒரு பேக்ல அந்த ஒர்க் ஸ்டேஷன் இருக்கு, லைக் எப்படி சொல்ல போனா இப்ப ஒரு டேபிளும் 2 சேரும் இருக்கிற வந்து ஒரு மடிச்சு ஒரு பேக்குக்குள்ள ஃபிட் அப்படி இருக்கக்கூடிய மாதிரியான விஷயம் என்றத திங்க் பண்ணி பாருங்களேன். அந்த விஷயத்த வந்து நீங்க எங்கே இருந்தாலும் கொண்டு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி நீங்க ஓப்பன் பண்ணி அதை எங்க அதை பிளேஸ் பண்ணி அதை எப்படி அதை இதன்றதுன்றது எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரொசஸை வந்து ஸ்கெச் பண்ணி காட்டும். ஸ்கெச்சஸ்ல வந்து முதல்ல வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. தென் அதை வந்து எப்படி அதுல வந்து எப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் நீங்க இதா காட்டலாம். ஆனா இதுல கேட்டிருக்க வந்து ப்ரொசஸ் விஷயம் தானே. நீங்க மேலதிகமா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்க டைம் இருக்கு உங்களுக்கு, அது அந்த எபிலிட்டி இருக்குதுன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதையும் நீங்க அனோட்டேட் பண்ணியோ இதோ காட்டலாம். சும்மா அம்புக்குறி போட்டு நீங்க நார்மலா இந்தந்த விஷயம் இதுன்னு சொல்லி காட்டலாம். இல்லாட்டி ப்ரொசஸ் மட்டும்தான் கேட்குறாங்களா, அது வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்றதை நீங்க ஓப்பன் பண்றீங்க, அந்த கேரிகேஸை கொண்டு போறீங்க, ஓப்பன் பண்றீங்க, அதை பிளேஸ் பண்றீங்க, அப்புறம் அதை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணி அந்த பேக்ல பிளேஸ் பண்றீங்க திருப்பன்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த கொஸ்டின்ல. இந்த கொஸ்டின் இப்போ உங்களுக்கு வேற மாதிரி ஐடியா கூட வந்திருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்த மாதிரி ஐடியா தான் இன்னொருத்தருக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு வேற மாதிரி ஐடியா வந்திருக்கும். சூட் கேஸே வந்து இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் ஓடிய கொண்டு திரியிற மாதிரியும் இருக்கலாம். இல்லாட்டி சூட் கேஸுக்குள்ள மடிச்சு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கலாம். அப்படி எப்படி செட்டப் உங்களோட மைண்டுக்குள்ள வரும் தானே. இப்போ உங்களுக்கு திங்க் பண்ற இது வருது இல்லைன்னு சில பேர் கஷ்டப்படுறீங்க. அப்படி யோசிக்காது இது இல்லை. திங்க் லைட்டா இதுல அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை. லைட்டா திங்க் பண்ணுங்க. நார்மலா ஒரு மைண்டுக்குள்ள வரும் தானே. இப்படி இப்படி இருந்தா இது நல்லா இருக்கும். ஒரு ஒரு பேக்ல கொண்டு போற மாதிரி ஒரு ஒர்க் ஸ்டேஷன், ஒரு மேசையும் ஒரு கதிரையும் ஒரு பேக்ல மடிச்சு வச்சு கொண்டு போற மாதிரி இருந்தா இப்படி இருக்கும்ன்ற உங்களோட மைண்டுக்குள்ள வரும். நார்மலா நான் வாயால சொல்லிக்கல உங்க மைண்டுக்குள்ள யோசிப்பீங்க. அதை வந்து ஸ்கெச் மூலமா ட்ரை பண்ணுங்க. ஸோ இதை மாதிரி வேற விஷயங்கள் கேட்கலாம். இதே தான் வேற போறாங்க இல்லை, வேற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அதையும் பாருங்க. அடுத்தது வந்து இந்த கொஸ்டின் நார்மலா சொல்றேன். இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு 3 ஒப்ஜெக்ட் ஒரு பேப்பர்ல இது இதா ரியலா தரையில ஒரு 3 ஒப்ஜெக்ட் தந்திருப்பாங்க. பென்சில், 1 லைட் பல்ப் அண்ட் த்ரெட் ஸ்பூல். த்ரெட் ஸ்பூல்ன்றது அந்த நூல்பந்து நினைக்கிறேன்.
அதை வச்சு ஒரு சஸ்டைனபிள் இனோவேஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்றேன். அதை வந்து வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு ஆஹ், வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்கெச் பண்ணி காட்ட போறீங்க. ஹோமை வந்து இப்படி டெவலப் பண்ண, அந்த இதை வந்து இப்படி டெவலப் பண்ண போறீங்க. வந்து ஒரு தனி ஸ்கெட்ச் இல்லாட்டி 2 3 ஸ்கெட்சை படவரண்டு இல்லை, ஸ்கெட்சை வடிவ நீட்டா இதண்டு ட்ரை பண்ணி காட்டணும். தென் மற்றது வந்து இது வந்து ஒப்ஜெக்ட் ஃப்ரம் மெமரி. இதுதான் நீங்க எவ்வளவு ஒப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்றத பாக்குற ஒரு விஷயம். ஸோ இது வந்து எப்படின்னா, நீங்க அதுல வந்து ஒரு ஒப்ஜெக்டை வந்து நீங்க எவ்வளவு நோட் பண்ணிருக்கீங்க, அதுல எவ்வளவு டீட்டெயிலை வந்து எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ணி டீட்டெயிலா அதை நோட் பண்ணிருக்கீங்க, அதோட ப்ரொப்போர்ஷன், அது எங்கெங்க பிளேஸ் ஆயிருக்குன்றது எல்லாத்தையும் வந்து எவ்வளவு டீட்டெயிலா நீங்க நோட் பண்ணிருக்கீங்க. அந்த விஷயத்தை நீங்க ஒரு தடவை பார்த்துருக்கலாம், ஆனா எவ்வளவு டீட்டெயிலா வந்து நீங்க அதை பார்த்துருக்கீங்கன்றத வந்து இந்த கொஸ்டின்லாம் அவங்களை ஆன்சரா எதிர்பார்க்கலாம். அதை த்ரோ பண்ணி காட்ட சொல்லி. இப்போ இதுல வந்து ஒரு ட்ரெடிஷனல் ரொட்டரி ஃபோன், நீங்க படங்கள்ல இதுல எல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்களை இதுல பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. படங்கள்ல பார்த்துருப்பீங்க. அந்த நம்பரை போட்டுட்டு ஒரு தடவை சுத்திட்டு திருப்பி 2ஆம் தடவை சுத்திட்டு நம்பர் போட்டு போட்டு சுத்தி சுத்தி, அப்ப அந்த போன்ல வந்து நீங்க எவ்வளவுத்துக்கு டீட்டெயிலா நோட் பண்ணிருக்கிறீங்க என்றத வந்து. ஆஹ் ரெண்டாவது வந்து ஒரு எஸ்எல்ஆர் கேமரா. எஸ்எல்ஆர் கேமரான்றது சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்டிவ் கேமரா. அது எனக்கு தெரிஞ்சது சில பேர் தெரிஞ்சிருக்காது. ஆஹ் சில பேர் அந்த தமிழ் படங்கள் பார்த்துருப்பீங்க, மதராசப்பட்டினம் அப்படின்னு படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுல அந்த ஹீரோயின் கொண்டு தெரியவா ஒரு கேமரா உண்டு. அதுதான் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்டிவ் கேமரா. அது பழைய ஒரு ஓல்ட் மாடல் கேமரான்னு ஞாபகத்துல வச்சிருங்களேன். அது கையில கொண்டு செஞ்சு அந்த நெஞ்சுக்கு நேரா வச்சுட்டு போட்டோ எடுப்பினா மேல தானே அந்த வியூ ஃபைண்டர் அந்த இதுகள் இருக்கும், அந்த பாக்குற டிஸ்பிளே இது வந்து மேல தான் இருக்கு. ஐயா தான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயம் தான் கேட்க போறோம் இல்லை, ஒரு விஷயங்கள் கேட்கலாம். ஸோ வச்சு ஞாபகத்தில் வச்சு ஹைட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஷூ வித் லேசஸ். இதுல வந்து ஹைட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஷூ வித் லேசஸ்ண்டா அந்த ஹை அந்த டொப் வந்து அதுல எப்படின்னா ஹீல்ஸ், இந்த கேர்ள்ஸ் யூஸ் பண்ற அந்த அந்த குதிக்கால் உயரமான சப்பாத்து அது மாதிரி தானே செருப்பு, அது மாதிரி ஒரு செருப்பு. அது உயரமான ஒரு ஷூ வந்து வித் லேசஸ். நீங்க எங்கேயாச்சும் நோட் பண்ணிருக்கலாம், இல்லாட்டி இந்த விஷயத்த பார்க்காட்டி கூட நீங்க மைண்டால யோசிச்சு ட்ரை பண்ணலாம், திருப்பி பார்க்க. எனக்கு சரியான நார்மல் ஆப்ஷன் இது கொஸ்டின் வந்து வாங்க. எனக்கு சரியான நார்மல் ஆப்ஷன் ட்ராயிங் வருதுன்றா அது பெரிய ப்ராப்ளமா இருக்குமா? ஆஹ் இல்ல. இப்ப இதுல வந்து நீங்க ஸ்கெட்ச் வந்து நீங்க நல்ல ப்ராப்பரா ஆகலும், ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு டிசைனர் கூட அந்த ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு டிசைனை கொடுக்கணும்ன்ற இதுகள் இருக்குங்க. அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து இப்ப டிசைனரா இருக்கிறது வந்து ஸ்கெட்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு கூட இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கெட்ச் ஐடியா இருக்கணும், அது ஸ்கெட்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பட் ஆனா அவர் வந்து அவர் ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு கூட இல்ல. ஸோ அவர் வந்து ரிசர்ச் திங்கிங்லயோ இல்லாட்டி அவர் தேடி வாசிக்கிறது, டிசைன் ரிலேட்டடா திங்க் பண்றதுல கூட அவர் நல்ல இதா இருக்கலாம். ஸோ அவங்கள எதிர்பார்க்க வந்து உங்களோட டிசைன் திங்கிங் தான். ஸ்கெட்சஸ் வந்து அவங்க அவ்வளவு இதா எதிர்பார்க்கல. நீங்க சொல்ல வர விஷயத்த வந்து நீங்க அதுல எழுதி கூட விடலாம், ஒரு அம்புக்குறி போட்டு காட்டலாம். இந்த விஷயத்த தான் நான் சொல்ல வந்தேன், நான் கூட ஸ்கெச்சஸ் வந்து நோமலா தான் இருக்குது நீங்க யோசிக்கிறீங்களா? ஆஹ் ஆனா ட்ரை பண்ணுங்க. ஸ்கெச்சஸ் வந்து ஆகலும் நார்மலா இது ஸ்கெச் பண்ண தெரியாத மாதிரி அப்படி போகாதீங்க. ஸ்கெச்சஸை வந்து கூடுதலான வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. கூடுதலா வந்து உங்களுக்கு நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கல, இது ரிலேட்டடா நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கல வந்து கூடுதலான இதழ் கிடைக்காது. சம்டைம்ஸ் இந்த பின்ட்ரெஸ்ட் தெரியும் தானே உங்களுக்கு? பின்ட்ரெஸ்ட் இல்லாட்டி டிசைன் ரிலேட்டடான இதுகள் வந்து நம்ம இதுல இருக்கு. ஆஹ்
இதுல ஒரு இது வந்து போட்டிருக்கேன் எல்லாருக்கும். பின்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு ஆப் உண்டு. இதுல வந்து டிசைனர்ஸ் கூட யூஸ் பண்றது ஏன்னா டிசைனர்ஸ் வந்து தனியாவே இந்த டிசைன் திங்கிங் மட்டும் இல்லாம இதுலயும் ரெஃபர் பண்ணி பார்த்து சாம்பிள்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்து டிசைன் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பின்ட்ரெஸ்ட் மாதிரி பிஹான்ஸ் அப்படி இப்படின்னு 2 3 விஷயங்கள் இருக்குது. பட் இது உங்களுக்கு ஓகே, இது காணும், இது இதுலயே நிறைய விஷயங்கள் இருக்குது. பின்ட்ரெஸ்ட்ல வந்து நீங்க சும்மா சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸ்கெச்சஸாவோ இமேஜஸாவோ இருக்கு. ஏற்கனவே இதுல வந்து இருக்கிறது வந்து டிசைனரா ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க ஆட் பண்ண விஷயங்களா இருக்கும். அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுகளை பார்த்து ஸ்கெட்ச் ஒர்க்குகளை வந்து என்றதை வந்து நீங்க பார்த்து விளங்கி கொள்ளலாம். ஸ்கெச் பண்ணி இருக்கிறத வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பென்சில்ஸ் அதில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து வச்சு நோட் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு இது இல்லாட்டியும் டைம்ல வந்து தேவைப்படும். ஸ்கெச் பண்ணிக்கல என்ன ஏதாவது ஒரு டிசைன் ஐடியா பற்றி யோசிக்கல, ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிக்கல, சாம்பிள்ஸ் ஏதாச்சும் வச்சு போனீங்கன்னா இதுல ட்ரை தேடி பார்க்கலாம். இதுல வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. சஸ்டைனபிள் இனோவேஷன்ன்றதால என்னத்தை மீன் பண்றீங்கன்னா, சஸ்டைனபிள் இனோவேஷன்ன்றது வந்து இனோவேட்டிவா திங்க் பண்ற இதை வந்து எவ்வளவு நேச்சர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது. இப்ப நீங்க திங்க் பண்ற விஷயம் வந்து ஒரு ப்ரொடக்டாவோ இதை நீங்க திங்க் பண்றீங்களா சஸ்டைனபிளா அது வந்து எவ்வளவுக்கு ஒரு நேச்சர் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்றதும் சஸ்டைனபிள் சஸ்டைனபிள் சரியான இது சொல்ல தெரியல. நேச்சர் ஃப்ரெண்ட்லி வச்சுக்கணும். நார்மலா ஒரு சூழல் நியமிக்க ஒரு விஷயத்த வந்து எப்படி இனோவேட்டிவா அதுக்குள்ளால கொடுக்கணும்னு யோசிக்கிறீங்கன்றதான் அதுல மீன் பண்ணி சொல்றேன். சில பேர் வந்து நல்ல இது ஸ்டாண்டர்டா நல்ல இதா யோசிக்கலாம், ஹை எண்ட்ல ஒரு இதா யோசிக்கலாம். பட் அந்த விஷயத்த வந்து நீங்க சஸ்டைனபிளா ஒரு நார்மலான ஒரு இதா கூட திங்க் பண்ணி நீங்க சொல்ல வர இது வந்து நல்ல இதா சொல்லலாம். சஸ்டைனபிளான ஒரு சூழல் நியமிக்க விஷயத்த வந்து மைண்ட்ல வச்சுக்கொண்டு நீங்க திங்க் பண்ணி தான் தரலாம். சில பேர் அதை விட்டு அதை வெளியே போயும் திங்க் பண்ணலாம். பட் அங்க அவங்களை எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து சஸ்டைனபிளான இனோவேஷன் இதில் தான் கூட எதிர்பார்க்கறாங்க. சூழல் நியமிக்க இதில் வந்து ஸோ எனக்கு பெரிய டவுட்ஸ்கள் வருதுன்னா நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக்குறதுங்க. இந்த கொஷின்ஸ் போய் கொண்டு கேட்கல, டைம் போகுது. ஸோ அதில் வேகமா போறேன்னு நீங்க இதுல வந்து நோட் பண்ணி வைங்க. நான் சொல்ற முக்கியமான விஷயங்கள் நோட் பண்ணி வைங்க. இதுல வந்து இது வந்து ஒரு பேராகிராஃப் இதுக்கு கொடுக்குற மாதிரி கொஸ்டின் நினைக்கிறேன் ஐயா. ஏண்டா இதுல வந்து நீங்க டிசைன் திங்கிங் ஒரு டிசைன் இதா வந்து திங்க் பண்ற விஷயத்த வந்து எழுதி இதாண்ட போறீங்க. ஒரு கட்டுரை மாதிரியோ இதை மாதிரியோ எழுதி இதாண்ட போறீங்க. அவங்களுக்கு கேட்டுக்க விஷயம் வந்து அது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து ஒரு ஏர்பன் ஏரியாஸ் ஒரு நகரமயமாக்கப்பட்ட ஏரியால வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு சர்வீஸா இருக்குது. பட் வந்து அந்த விஷயம் வந்து அந்த நகரமயமாக்கப்பட்ட சூழல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அங்க இருக்கிற அந்த விசேட தேவைக்குட்பட்டவருக்கு வந்து ஒரு அவைய தேவையில வந்து பூர்த்தி செய்யல. அந்த விஷயம் வந்து அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ன்ற விஷயம் வந்து பூர்த்தி செய்யல. அந்த நகரமயமாக்கப்பட்ட சூழல்ல இருக்கிற அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் இது வந்து அந்த விசேட தேவையோட தேவையில வந்து பூர்த்தி செய்யல. அது அவைக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது. ஸோ அதை வந்து நீங்க எப்படி வந்து ஆஹ் இதென்ன போறீங்கன்றது எப்படி சால்வ் பண்ண போறீங்க, திங்க் பண்ணி எப்படி சால்வ் பண்ண போறீங்க என்ற வந்து இந்த கொஸ்டின் மூலமா அவங்க எதிர்பார்க்கலாம். எப்படி என்றா ஸ்பெசிஃபை 5 important ergonomic and interface consideration necessary for design ticketing machine for people with various physical disabilities. Provide brief answers in the given space. ஸோ இதுல வந்து புதுசா ஒரு ஒரு இது ஒன்று வந்திருக்கு, வேர்டு ஒன்று வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், சம்டைம்ஸ் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எர்கோனமிக்ஸ்
இதை வந்து நோட் பண்ணி வச்சுருங்க. இது நான் சொன்னேன்டா உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. என்னடா இது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருக்கலாம் உங்களுக்கு அது ஐடியா வந்து விளங்கும். நான் வேணும்னா பேசிக்காக சொல்கிறேன். எர்கனாமிக்ஸ்ன்றது ஒரு விஷயம் எப்படி இருந்தா ஒரு இதை வந்து பிரச்சனை இல்லாம ரன் ஆகும்ன்றது. சிம்பிளா சொல்ல போனா ஒரு மவுஸ், கம்ப்யூட்டர் மவுஸ் யூஸ் பண்றீங்க தானே, கம்ப்யூட்டர் மவுஸ் வந்து இந்த ஷேப்ல இருந்தா தான் கையுக்கு வந்து நோ அந்த விஷயங்கள் இருக்கு, அது மூவ் பண்ண ஈஸியா இருக்கு, அப்படி அப்படி விஷயங்கள் இருக்கு. இதுவே அந்த மவுஸ் வந்து வேற ஒரு ஷேப்ல இருக்குது, மவுஸ் வந்து சதுரமா இருந்துச்சுன்னா அது மூவ் பண்ணிக்குள்ள இஷ்யூஸ் தரும், கை தண்டும் ஒரு பிரச்சனை, அது யூஸ் பண்ற யூசருக்கு வந்து அது ஒரு டிஃபிகல்டிஸா இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எர்கோனமிக்ஸ்ன்ற அந்த இதுக்குள்ள வர விஷயம். ஸோ இந்த வேர்டை நோட் பண்ணி வச்சிருங்க. நோட் பண்ணி வச்சுட்டு சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி உங்களுக்கு வார இதுகளை வந்து எடுத்து வச்சிருங்க நோட்ஸ் வருது. இப்ப இதுல கேட்டுக்க கொஸ்டின் வந்து அந்த ஒரு இது வந்து டிக்கெட்டிங் மிஷின் வந்து, அதாவது அந்த அப்படின்னா அந்த பிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட்டிங் மிஷின் வந்து டிசைன் பண்ண போறீங்க. அது வந்து என்னென்ன 5 எர்கனமிக் இது ரிலேட்டடான கன்சிடரேஷன், என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணி இருக்கணும், அந்த என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து உள்ளடக்கி இருக்குன்றத வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றத வந்து இதுல கேட்டிருக்கணும். அதை வந்து நீங்க ஒரு பிரீஃப் ஆன்சரா வந்து அவங்க தந்திருக்க ஒரு ஸ்பேஸ்ல வந்து நீங்க எழுதி வந்து கொடுக்கும். Create an inclusive ticketing machine based on the above consideration. இதுல வந்து ரெண்டாவது கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ஸ்கெட்ச். நீங்க முதல் கொடுத்த அந்த 5 விஷயம் இருக்கு தானே, அந்த 5 விஷயத்தையும் வச்சு நீங்க ஒரு டிசைன் ஒரு டிக்கெட்டிங் மிஷின் வந்து டிசைன் பண்ண போறீங்க. அந்த 5 விஷயம் வந்து இந்த டிக்கெட்டிங் மிஷின்ல இருக்கான்றத வந்து கொடுக்கணும். நீங்க அதுல இதை கொடுத்துருக்கீங்க தானே, இந்த விஷயத்த வந்து இதுல கொடுக்கணும். இதுல எதிர்பார்க்கணும். ஸோ நீங்க மேக்சிமம் வந்து கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கொஷின்ஸை வந்து மிஸ் பண்ண ட்ரை பண்ணாது. இந்த கொஷின்ஸை விட அதுல மார்க்ஸ் இருக்கலாம் இதெல்லாம். இளமான வரைக்கும் உங்களுக்கு வாசித்து விளங்கின வரைக்கும், அது விளங்க கஷ்டப்படுறீங்க இல்லாட்டி உங்களுக்கு விளங்கின வரைக்கும் ஓரளவுக்கு நான் விளங்க ட்ரை பண்ணி விளங்கி இருக்கிறீங்களான்னா அந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அது உங்களுக்கு வந்து நீங்க திங்க் பண்ற சில நீங்க ஆன்சர் பண்ணி கரெக்டோ சரியா பிள்ளையான்றதை விட நீங்க திங்க் பண்ணி இருக்கிறீங்களான்றது கூட சம்டைம்ஸ் மார்க்ஸ் தருவாங்க. இதுவும் ஒரு கொஸ்டின். இது முதல் வந்த ஒரு கொஸ்டின், அதை வந்து நாங்க மாடிஃபை பண்ணியிருக்கோம், அதை சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போறேன். டைம் டைம் கூட போயிட்டு 8:30 1 hour ஆயிடுது. நான் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முடிக்கும். ஸோ இதுல வந்து எப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க வந்து ஒரு ஸ்மால் ஒரு சின்ன பறவை கூடு, ஒரு மரத்தாலான பறவை கூடு, அதை வந்து எப்படி அசம்பிள் பண்றது, ஸோ என்னென்ன திங்ஸ்கள் யூஸ் பண்ணி அதை பில் பண்ணி இருக்கலாம்ன்றதோட அது வந்து ஒரு பூடோ பூடோட வந்து எப்படி வுட்ல செய்த ஒரு ஸ்மால் பேர்ட் ஹவுஸ், அதை யோசிப்பேன் அவ்வளவு. அதை வந்து எப்படி அசம்பிள் பண்ணினோம்ன்றது பிரிச்சு பிரிச்சு இருக்குதான்னு வைக்கணும். அதை எப்படி அசம்பிள் பண்ணினோம்ன்றதை வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இதுல வந்து காட்டணும். ஒவ்வொரு பாக்ஸ் தந்திருப்பாங்க, நிறைய பாக்ஸஸ் இருக்கு, அதுல தந்திருப்பாங்க. ஸோ அதுல வந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி, அதை கீறி சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு, அதுல நீங்க சில விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து அம்புக்குறி போட்டு நோட் பண்ணி காட்டலாம். அதை எழுதுறத பத்தி தான். ஸோ இதுவும் ஒரு கொஸ்டின். இது எப்படி என்ன, ஒரு நீங்க வந்து ஒரு ஸ்ரீலங்கா இதுல வந்து டிசைனரா இருக்கீங்க, எப்படி வந்து இதுல இப்போ ஒரு 3 பிரச்சனை வந்து தந்திருக்காங்க. 3 பிரச்சனையும் வந்து நீங்க ஒரு டிசைனரா எப்படி டேக்கிள், அதாவது எப்படி அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க. சம்டைம்ஸ் அதை வந்து எப்படி குறைக்கலாம்ன்றத வந்து டேக்கிள் பண்ற இதை வந்து எப்படி நீங்க அதை குறைக்க போறீங்க, அந்த அந்த விஷயத்த வந்து எப்படி குறைக்க போறீங்கன்றது வந்து உங்களோட டிசைன் திங்கிங் மூலம்
அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் 50 வேர்ட்ஸில் ஈச். ஒவ்வொரு இதுக்குமே 50 வேர்ட்ஸ். இதில் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் இன் கோஸ்டல் ஏரியாஸ். இது வந்து கடற்கரை சார்ந்த பிரதேசங்களில் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது குப்பை போடுற இதுகள் மற்றது பிளாஸ்டிக் பொல்யூஷனை வந்து எப்படி அதை மேனேஜ் பண்ணலாம்ன்றது வந்து கேட்டிருக்கேன். ரெண்டாவது வந்து urban loneliness and the lack of community spaces. அதாவது வந்து இப்போ சில டவுன் பிளேசஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் வந்து அந்த இடங்கள்ல இருக்காது. மற்றது வந்து கம்யூனிட்டி ஸ்பேசஸ் வந்து குறைவா இருக்கு. அதுக்குரிய ஸ்பேஸ் வந்து கிடைக்காம இருக்கு. ஸோ இப்படி விஷயங்களை வந்து எப்படி நீங்க டேக்கிள் பண்ணுவீங்க, அதாச்சும் குறைக்கிறதுக்கு எப்படி ட்ரை பண்ணுவீங்க, அது ஒரு டிசைனராக நீங்க திங்க் பண்ணிடுவீங்க. மற்றது வந்து டிஜிட்டல் லிட்ரஸி கேப்ஸ் இன் ரூரல் எஜுகேஷன். இது ஒரு கொஸ்டின், இது முதல்ல வந்த கொஸ்டின், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். டிஜிட்டல் லிட்ரஸின்றது வந்து ஒரு டிஜிட்டலா வந்து எவ்வளவு மேம்பட்டு இருக்கிறோம்ன்றது, அந்த கணினி அறிவு சம்பந்தமான இதை வச்சுக்கொள்ளுங்க. டிஜிட்டலான ஒரு அறிவு வந்து எங்களுக்கு அதுல வந்து நாங்க எவ்வளவு மேம்பட்டு இருக்கிறோம், எங்களோட ஸ்கூல்லையோ இல்லாட்டி எங்களை சுத்தி இருக்கிற சார்ந்த பிரதேசத்திலயோ வந்து அது எவ்வளவுத்துக்கு இதா வந்திருக்குது, கூட வந்திருக்குன்ற ஒரு நல்ல ஃபுல்ஃபில்லா இருக்குதா இல்லாட்டி அதுக்கு கேப்ஸ் இருக்குதா அப்படின்றத வந்து அவங்க அதைத்தான் டிஜிட்டல் லிட்ரஸின்னு சொல்றது. அந்த பெர்சன்டேஜ் அந்த இதுகள் எல்லாம் இருக்குது. ஸோ இதுல டிஜிட்டல் லிட்ரஸி கேப்ஸ் இன் ரூரல் எஜுகேஷன், அதாவது கஷ்டப்பட்ட பிரதேசங்கள்ல வந்து அந்த டிஜிட்டல் லிட்ரஸி வந்து அதோட கேப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்க டிஜிட்டல் லிட்ரஸி வந்து ஃபுல்ஃபில்லான ஒரு இதுல இருந்து அந்த டிஜிட்டல் லிட்ரஸி வந்து இல்லாத ஒரு பிரதேசம், ஒரு கஷ்டப்பட்ட பிரதேசத்துல வந்து எப்படி அது வித்தியாசப்படுது, அது அங்க என்ன கொண்டு வரலாம், டிஜிட்டல் இது சம்பந்தமான விஷயங்களை என்ன கொண்டு வந்து அதை மேம்படுத்தலாம் என்றதை வந்து நீங்க ஒரு டிசைனரா திங்க் பண்ணி எழுதணும். ஸோ இப்படி வேர்டுகள் வரும், சம்டைம்ஸ் இதுகள் வரும், அதில் நோட் பண்ணி வையுங்க. பெரிய கொஸ்டின், ஒரு 2 மினிட்ஸ். நான் அந்த கொஸ்டின் பார்க்குறேன். இது பேசிக்கா சொல்ல போனா ஒரு கம்பெயின் மாதிரி ஒரு விஷயம் தான் கேம்பெயின் டிசைன் பண்றது. கேம்பெயின் மீன்ஸ் ஒரு விழிப்புணர்வு இதை வந்து டிசைன் பண்ணி தானே போறீங்க. விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு விஷயத்த வந்து வடிவமைக்க போறீங்க. இப்போ நார்மலா சொல்ல போனா உங்களுக்கு சும்மா உங்களுக்கு சொல்ல போனா இது டெங்கு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு தானே. டெங்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து விழிப்புணர்வு செய்யறதா எப்படி செய்வாங்க. சம்டைம்ஸ் நீங்க ஸ்கூல்லயே இருக்கீங்களா, உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அந்த பிஹெச்ஏ பொது சுகாதார பரிசோதனை இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் வந்து ஏதாச்சும் ஒரு செஷன் மாதிரி இல்லாட்டி அதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்திருப்பேன், ஒரு ஸ்பீச் மாதிரியோ செஷன் மாதிரி இல்லாட்டி போஸ்டர்ஸ் மாதிரி இல்லாட்டி ஒரு வீடியோ இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமோ அப்படி ஒரு விஷயத்த வந்து அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அந்த விஷயங்களை வந்து தந்திருப்பேன். ஸோ அது மாதிரி ஒரு ஐடியா தான் இது. இதுல வந்து அந்த சென்ட்ரல் என்வயர்மெண்ட் அத்தாரிட்டி ஸ்ரீலங்கா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி வந்து பிளாஸ்டிக் பொலித்தீன் ஃபுட் ரேப்பர்ஸ் சாப்பாடு கட்டுற லஞ்ச் ஈட்டர்கள் இருக்கு, അതിന്റെ பேர்பஸ் இதுகளை வந்து അതിന്റെ பேர்பஸ் வந்து தேவையான விஷயம் தானே. அதை வந்து எப்படி பயோடிகிரேடபிள் ஒரு இல்லாட்டி ரீயூசபிள் இதால வந்து எப்படி கொடுக்கலாம். பனானா லீவ்ஸோ சிமிலர் அது சம்பந்தம் அது சேமா இருக்கிற மாதிரியான விஷயங்களால எப்படி கொடுக்கலாம்ன்றத வந்து அவங்கள எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க ஒரு அட்டமெண்ட் மாதிரி நீங்க அவங்களுக்கு கேட்டிருக்க விஷயத்த வந்து இருக்கணும் பார்த்து கார்ட்டூன் ஸ்ட்ரிப் கேட்டிருக்காங்க. கார்ட்டூன் ஸ்ட்ரிப் தெரியும் தானே உங்களுக்கு, கேலி சித்திரங்கள் மாதிரி இல்லாட்டி சித்திரங்கள் கார்ட்டூன் நீங்க கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஒரு விஷயங்கள் மூலமா வந்து எப்படி நீங்க அதை ப்ரிவென்ட் பண்ணி தண்டலாம் என்ற விஷயங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க எவ்வளவு அதுக்கு திங்க் பண்றீங்கன்றதான் இருக்கு இதுல. எப்படி எப்படி திங்க் பண்ணி எப்படி எப்படி ஐடியாஸை கொடுக்கலாம். ஸோ நான் கொஷன்ஸ் இதுகள் வந்து முடிச்சிட்டேன்.
மெயினா ஒரு 5 கொஸ்டின் தான் இதன்றனா அதுல ஆன்சர் சொல்லல. ஏனெண்டா இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வேற போறேன், வேற ஃபார்மேட்ல வரும், வேற மாதிரி கொஸ்டின்ஸ் வேற போகும். ஸோ திங்க் பண்ணுங்க. இப்ப தந்த கொஸ்டின்ஸை நீங்க பார்க்க ஒரு ஐடியா இருங்க. ஸோ அதில் திங்க் பண்ணி எப்படி ஆன்சர்ஸை எடுக்கலாம்ன்றத வந்து பாருங்க. உள்ள ட்ரை பண்ணுங்க. இன்னும் இருக்கிற கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்குள்ள 7 மணி நேரம் ட்ரை பண்ணுங்க. ஸோ கேட்டிருக்கீங்க ரெக்கார்டிங் அவைலபிள் ஆகுது. ரெக்கார்டிங் தாரது வந்து எந்த இது இல்லை, சிறகுகள் இதெல்லாம் அவை தருவினமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஸோ ரிசோர்ஸ் பர்சன் மட்டும் இதுலயே இருந்து கேட்டுட்டு போங்க. இன்னொரு ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சு வந்தேன். இது வந்து இவ்வளவு நேரம் செய்த என்ன இது செய்த நான்ன்றது, இவ்வளவு நேரம் என்ன கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ பாஸ்ட் பேப்பர்ஸ் நான் வந்து வெயிட் ஒரு 2 மினிட்ஸ் நான் ஒரு பேப்பர் வெயிட் உங்களுக்கு ஒரு இந்த கண்டெக்ட் நம்பர் பாருங்க. உங்களுக்கு ஒரு குரூப் கண்டிப்பா ஃபோன் பண்ணுவேன். இப்போ குரூப் இல்லை, ஆனால் இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ்ல குரூப் திங் கொண்டு இதில் ஷேர் பண்ணுவோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா பேப்பர்ஸ் இதுகள் போடுவோம். ஸோ உங்களுக்கு மேட்டர் வந்து உங்களுக்கு ஏதாவது இது தவிர்த்து இது ரிலேட்டடான டவுட்ஸ்கள் வேறு இதுன்னா நீங்கள் அதில் கேட்கலாம். 7 மணி வரைக்கும் நான் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தருவேன். நான் இதுக்குள்ள ஆன்லைனில் இருக்கலாம் தருவேன். ஸோ எக்ஸாமை வந்து வடிவாக செய்யுங்க. ஸோ சார் லீவ் ஆகாதீங்க. என்னடா லிங்க் போடுவேன், என்னடா அதெல்லாம் பேப்பர்ஸ் மேட்டை இதுகள் போட போகிறேன். ஸோ கடைசி வரையுமே இது வேறு ரெக்கார்டிங்கில் அந்த லிங்க் வராத நினைக்கிறேன். ஸோ இதுலேயே கேட்டுட்டு போயிருங்க. என்னண்டா பேப்பரை வந்து வடிவா திங்க் பண்ணி செய்யுங்க. நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன இந்த விஷயங்களை வந்து பார்த்து செய்யுங்க. 3 ஹவர்ஸ் தான் பேப்பருக்குரிய டைம். ஸோ பேப்பர் மெட்டர் வந்து முக்கியமான விஷயம் வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் கொண்டு போங்க. ஸ்கெச் பண்ற பேப்பர்ஸ் எல்லாமே தருவாங்க அங்க, எல்லாம் ஸ்கெச் பண்றதுக்குரிய பேப்பர்ஸ் அது எல்லாம் தருவாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாக்குறது. நீங்க கலர் பண்ற மெட்டீரியல் வந்து நீங்க எதுல கலர் பண்ணுவீங்க? இப்ப பென்சில் கலர் பண்ணுவீங்க, இல்லாட்டி சோக் கலர், இப்படி வாட்டர் கலர், அந்த மாதிரி அதுல வந்து பார்த்து கொண்டு போங்க. கூடுதலா நான் எந்த சஜஷன் வந்து நீங்க சோக் கலர் யூஸ் பண்றத வந்து அவாய்ட் பண்றது நல்ல. என்னன்னா நீங்க சோக் கலர் யூஸ் பண்ணிக்கல வந்து சோக் கலர் இதுகள் இருக்கு தானே, சோக் கலர் நீங்க பண்ணிட்டு அந்த அடுத்த பேப்பரோட வந்து டச் ஆயிதான் டேட்ல எல்லா பேப்பரும் சேர்த்து தானே காட்டிடணும். அப்ப அது வந்து ஸ்மச் ஆகி ட்ராயிங் வந்து போய் அந்த இது வந்து அலங்கோலமா போயிடும். ஸோ அதை வந்து பாருங்க. நீங்க கூடுதலா வந்து கலர் பென்சில்ஸ், மார்க்கர்ஸ், சோக் கலர்லயே நீங்க வடிவா நீட்டா ஸ்கெச் நல்லா
த்ரோ பண்ணி தண்டுவீங்களா பல பண்ணுவீங்களா கொண்டு போங்க. பட் அது மஸ்ட் வந்து வாட்டர் கலர் யூஸ் பண்றாக்கள் வாட்டர் கலர் யூஸ் பண்ணுங்க. ஆனா அவாய்ட் பண்றது நல்ல மீன். அது பேப்பர் வந்து நீங்க திக்கான பேப்பர்ல நீ வாட்டர் கலர் பண்ணுவீங்க. ஸோ இவங்க திக்கான பேப்பர் தரமாட்டாங்கன்னு இல்ல தெரியல. எனக்கு சம்திங் எனக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தெரியல. ஸோ அந்த பேப்பர் வந்து சரியான மெல்லிய பேப்பர் தான். உங்களை எக்ஸாம் பேப்பர் மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை நீங்க வாட்டர் கலர் பண்றது அப்படின்னு கஷ்டமா இருக்கு. ஸோ வாட்டர் கலரை அவாய்ட் பண்றது நல்லா. நீங்க மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதோட கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுங்க. கலர் சோக் யூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த ஒயில் இதுகள் கொஞ்சம் குறைஞ்ச இதா யூஸ் பண்ணுங்க. ஒயில் நல்லா கூடின இதுகள் யூஸ் பண்ணீங்கன்னா அப்படியும் ஸ்மச் ஆகி இது வந்து ட்ராயிங் வந்து ஸ்பாயில் ஆகிடும் ஸ்கெச் பண்ணி தன்றது. மற்றது வந்து பென்சில்ஸ் யூஸ் பண்றது வந்து கூடுதலா ஹெச்பி பென்சில் வேணுமென்னா நான் உங்களுக்கு குரூப்ல வேணுமெண்டா நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட் வேணுமென்னா நான் எனக்கு போடுறேன். நான் என்னென்ன பென்சில் தேவை எனக்கு கூடுதலா கணக்க ஸ்கெச் சில சில பென்சில்ஸ் இருக்குது. இப்போ ஷேட் பண்றதுக்கு சில பென்சில்ஸ் நல்லா இருக்கு. ஹார்டான ட்ராயிங்ஸ் பண்ணீங்கல்ல அந்த சில இதுகள் வந்து நல்லா இருக்கும். ஒன் மினிட். ஓ அதான் இப்ப என்னன்னா நீ கலர்ஸ் வந்து இந்த விஷயம் தான். நீங்க கலர்ஸ் கொண்டு போய்க்குள்ள பார்த்து இந்த கூடிய கலர்ஸ் கொண்டு போனா இஷ்யூ இல்லையே ப்ரோ. அது இஷ்யூ இல்லை. நீங்க அது கலர்ஸ் நீங்க எவ்வளவு இதுன்னு கொண்டு போகலாம். நீங்க யூஸ் பண்ற இதான் இருக்கு. டைமையும் பார்த்து யூஸ் பண்ணுங்க. நீங்க கலர் பண்ணி இதாண்டு கன நேரம் கட்டி தானே பண்ணுறாங்க. மார்க்கர்ஸ் வந்து அதன் மார்க்கர்ஸும் வந்து நீங்க ஆகலும் இது டார்க்கான மார்க்கர்ஸை கொண்டே இதை நீங்க அடுத்த பேஜ்ல அது இதாகும். ஸோ நீங்க லைட்டா யூஸ் பண்ணுங்க. மார்க்கர்ஸ் யூஸ் பண்றதுன்றா இன்னொரு ஷீட் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு அந்த பேப்பரை பூரா இதன் எடுத்து விடுங்க. பெல் பென்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலாம். பெல் பென்ஸ் கூடுதலா யூஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான் இதுல பேப்பர் நட்டது. எக்ஸாமுக்கு டைமுக்கு போங்க. சில பேர் கடைசி நேரத்துல 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள போயிடலாம் போற நீங்களா அப்படிதான் ஆயிங்க. அதை வந்து நோட் டைமுக்குள்ள போய் தான் நீங்க எக்ஸாமோட ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் போயிருந்தேன். கலர் பண்றது மஸ்டா. அந்த ட்ராயிங்கு கலர் பண்ண கேட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் கேட்டிருப்பாங்களா. அப்ப கலர் பண்ண கேட்டிருந்தா அது சம்டைம்ஸ் சொல்லல. அது நீங்க கலர் கொண்டு போறது நல்ல ஏதாச்சும் ஒரு மெட்டி இது கொண்டு போறது கலர் பென்சிலோ சோக் பெஸ்ட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா ரெண்டுலையுமே நல்லா யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ கலர் பென்சில் யூஸ் பண்றது என்ன தெரிஞ்சு நல்ல மண் நினைக்கிறேன். பென்சில் கலர் நல்ல இதுக்கண்டு மெனக்கட்டு வேண்டி திங்ஸ்கள் வேண்டாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பினா யாரும் யாரும் உங்களோட வீட்டை சிஸ்டர் தம்பி தங்கச்சி இல்லாட்டி அக்கா அப்படி யாரும் அண்ணா வேணும் அப்படி யாரும் வச்சிருப்பீங்க. ஸோ அதில் வேண்டி யூஸ் பண்ணுங்க. இதுக்குன்னு புதுசாக வேண்டி கொண்டு போயிடலாம் கலர் பென்சில் அதுதான் வேண்டாம். ஸோ வடிவா எக்ஸாம் செய்யுங்க. வடிவா பேப்பரை வாசிச்சு தான் டிரான்ஸ்லேஷன் தருவாங்க. அதுல மெயின் சில விஷயங்கள் மட்டும் தான் தருவாங்க. ஸோ அதை வாசிச்சு எவ்வளோத்துக்கு ட்ரை பண்ணி எல்லாமே தருங்க. மற்றது வந்து என்னன்னா டிசைன் கோர்ஸுக்கு செலக்ட் பண்ற இதை பற்றி நான் இப்போ சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இப்போ நீங்க இந்த கோர்ஸ் வந்து இப்போ நீங்க இது பாஸ் பண்ணி இப்போ இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரெண்டு எக்ஸாம் செய்து நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து கூடுதலா எல்லாமே வந்து பாஸ் பண்ணி இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு தோராயமா எல்லாருமே இந்த எக்ஸாம் வந்து இலங்கை பூரா இருக்கு எல்லாருமே எழுத போறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் இது வந்து நீங்க கண்டக்ட் பண்ணீங்களா இந்த பேப்பர் திருத்துறவங்க இருக்காங்க. நான் திருத்துறவங்க வந்து திருத்தி ஒரு 200 இல்லாட்டி ஒரு 300 பேரை தான் அவங்க செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அவங்க பெஸ்டா சூஸ் பண்ணி அந்த மார்க்ஸ்
ஹையர் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ இதுலேயுமே வந்து அது குறைய போகுது. இந்த 300 பேருமே வேற போறீங்க இல்லை 300. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அப்படி செலக்ட் பண்றீங்க அவங்க அது கூடலாம் குறையல. ஸோ இது வந்து முடியக்குள்ள வந்து அப்படின்னா யூஜிசி இந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குள்ள இதுக்கு போயிட்டேன். அங்கே இருந்து சர்ச் ஸ்கோர் இதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ கடைசியா வந்து அந்த ஒரு எக்ஸாம்பிளா ஒரு 300 பேர்ல இருந்து அவங்க செலக்ட் பண்ணி இதென்ன போறது வந்து 80 to 85 அப்படித்தான் வாரது. இப்போ குறைச்சு குறைச்சு வந்து வாராங்க. அது என்னன்னு தெரியல, குறையவும் வரலாம் கூடவும் வரலாம். ஸோ அதை வந்து நீங்க எவ்வளவு எவ்வளவு பெஸ்டா செய்றீங்களோ இதோ இருக்கு. ஸோ இது எக்ஸாம்ஸ் எழுதிட்டேன் பாஸ் பண்ணிட்டேன்னு போஸ்ட் கிடைக்குமென்று நான் ஷூரா சொல்ல மாட்டேன். இது எல்லாருமே சொல்றதா தான். ஏன்னா சம்டைம்ஸ் உங்களோட நல்லா செய்தவன் சர்ச் குறைய எடுத்துருந்து சம்டைம்ஸ் கிடைச்சிருக்கலாம். அவங்களுக்கு அதுல மார்க்ஸ் கூடவே இருக்கலாம். அப்படி எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை பற்றி ஒரே பண்ணிக்காதீங்க. நீங்க வடிவா எக்ஸாம் செய்யுங்க, வடிவா திங்க் பண்ணி வடிவா நீட்டா செய்யுங்க. ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு இதுக்குள்ள. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து வெயிட் 1 minute. சாரி, கேக்குதானே? கூகுளிங் போடுறேன். இப்போ இதுல வந்து பாருங்க, ஒரு கொஸ்டினா கேக்குறீங்க. நான் இதுல வாரேன், ஒன்னோட ஆன்சர் பண்ணி கொண்டு வாரேன். என்னண்டா டிஸ்ட்ரிக்ட் படி எடுப்பீங்களா? அது எல்லாமே வந்து யூஜிசின்னு இதுதான் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் படி தான் எடுப்பாங்க. ஸோ தனியாக ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்படி இப்படின்னு இல்லை. எல்லா டிஸ்ட்ரிக்ட் 25 மாவட்டத்துலையுமே ஆக்கள் எடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோட்டா படி அது கூடலாம் குறையலாம். யூஜிசியில மார்க்ஸ் பார்ப்பாங்களா இல்லை சர்ச் ஸ்கோர் பார்ப்பாங்களான்றது யூஜிசின்னு இது வந்து மார்க்ஸை இது பண்ணி தான் நிரண்டுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களோட சர்ச் அவங்கள்ட்ட இருக்கிற ஆக்சஸ் வந்து ஒன்லி இது மட்டும்தான், சர்ச் ஸ்கோர்னு ஆக்சஸ் பண்ணுங்க. ஸோ யூஜிசி பார்க்குறது வந்து சர்ச் ஸ்கோர் படி தான். மற்றது வந்து அட்மிஷன் கார்டில் சிங்கிள் பேஜில் பிரிண்ட் பண்ணுறது, டபுள் சைட் சிங்கிள் பேஜில் பிரிண்ட் பண்ணுறது நல்லவன் நினைக்கிறேன். ஸோ சைன் பண்ண ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துட்டு பண்ணுவோம். இப்போ ஒன்றுக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த இது வந்து மறந்துட்டு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருப்பாங்க. இல்லாட்டி நான் உங்களுக்கு முன்னே கொடுத்த இது வந்து இருக்கு தானே, அந்த போர்ட்டலில் போயிட்டு ஒரு செக் பண்ணி பாருங்க, டீட்டெயில்ஸ் இருக்குது. இல்லாட்டி நான் இப்போ லிங்க் போடுவேன், அதில் தந்துட்டீங்களா? ஓகே. அதில் மற்றது ஃபேஷன் டிசைன் கோர்ஸ். ஃபேஷன் டிசைன் கோர்ஸுக்கு வந்து இப்போ உங்களுக்கு நாளைக்கு இல்லாட்டி அதுக்கு அடுத்த நாள் அப்படி ஒரு செஷன் செய்வினோம். மற்றது ஆர்கிடெக்சர், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் செய்கிறார்களுக்கு வந்து 11ஆம் தேதி வந்து இதே டைம் 7:30க்கு இது செய்வினோம். ரிசோர்ஸ் பர்சன், ஆர்கிடெக்சர்லேருந்து ரிசோர்ஸ் பர்சன் வந்து செய்வேன். ஸோ குரூப்ல ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னா குரூப் லிங்க் போட்டோன்னே அதை ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு அதில் இதுகள் போடுவாங்க.
மற்றது வந்து வீடியோ இது வந்து ப்ரொவைட் பண்றதான்றது வந்து அவங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. நான் மேக்ஸிமம் நான் ப்ரொவைட் உங்களோட குரூப்ல நான் வேற எனி டவுட்ஸ் இதுகள் இருக்கா? அதை நான் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி சொல்லல. என்னண்டா நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள செலக்ட் ஆகி வந்துட்டீங்கன்னா நீங்க ஸ்கில் தனிய இதுகள்னு மட்டும் இல்லாம நீங்க உங்களோட தனிப்பட்ட முறையிலேயே நீங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி தான் டிசைன் ரிலேட்டட் ஆனதுல அதுக்கான நல்ல கம்பெனிஸ் இது ஹயர் பண்ணுவாங்க. சொல்ல போனா ஸ்ரீலங்கால ஃபேமஸான ஒரு கம்பெனி இது. சொல்ல போ எக்ஸாம்பிள் சொல்றேன். வேகா இனோவேஷன் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இல்லை ஸ்ரீலங்கான ஃபர்ஸ்ட் இவி வெஹிக்கிள் டிசைன் பண்ணவங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓ டிசைன் பண்ண இது வந்து எப்படின்னா அந்த ரேஸ் கார் மாதிரி ஒரு இது வந்து டிசைன் பண்ணவங்க. ஸோ அவங்க வந்து வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ரேங்கிங்ல இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ அவங்க வந்து அனுவலா வந்து வருஷம் வந்து இந்தியன் ஹேவ் பண்றவங்க ஒரு நல்ல டிசைனரா. ஸோ அதுல இருந்து ஹயர் பண்ணி எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெண்டோ ஒருத்தர் தான் ஹயர் பண்றவங்க வருஷம் அந்த இந்தியனா பாரு இது. ஸோ அது வந்து நல்ல ஸ்டாண்டர்டா நல்ல நாங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்த பிறகு ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா இதுல இருக்கிற ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நிறைய இதுகள் இருக்குது. நிறைய ஐடி கம்பெனிஸ் நீங்க வெப்சைட் இந்த யூஐ அதை நீங்க பாக்குற ஃப்ரண்ட் எண்ட் இதுகள் டிசைன் பண்ற இதுகள் எல்லாம் இருக்குது. ஸோ அதுகள் டிசைன் பண்றது ஃபேஷன் ரிலேட்டடான இதுகளுக்கு நிறைய companies இருக்குது. பிராண்டிக்ஸ் அது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஃபேமஸான கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அவங்களெல்லாம் ஹயர் பண்ணுவாங்க. அதை விட ப்ரொடக்ட் செய்றாக்கள் என்ன மீடியா செய்றாக்கள் எல்லாம் நல்ல நல்ல நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இன்டீரியர் டிசைனிங் ஆர்கிடெக்ட் இந்த இதுக்குள்ள ஒர்க் பண்ற இன்டீரியர் டிசைனிங் கம்பெனிஸ் இல்லாட்டி டைல்ஸ் கம்பெனிஸ் அப்படி இப்படி நிறைய நிறைய கம்பெனிஸ் வந்து டோய்ஸ் அது இதுல நிறைய நிறைய கம்பெனிஸ் ஹேவ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே உங்களோட ஸ்கில் நீங்க எவ்வளோ டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்கன்றதுலாம் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கோர்ஸ் செய்து கண்டுங்க பேப்பர் வழியாக செய்யுங்க. நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல வந்த பிறகு நீங்க நிறைய ஸ்கில்கள் டெவலப் பண்ணாதான் நாங்கள் அங்கே போகலாம். ஸோ டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டோம் அப்படி இப்படின்னு இருக்கிறாரு. ஸோ மற்றது வந்து டிசைன் அது பற்றி எனக்கு தெரியல. டிஸ்ட்ரிக்ட் 24 நான் வேணுமெண்டா எனக்கு வடிவா தெரியல. அது இன்க்ளூசியன் தான் சம்டைம்ஸ் அதுல ஒன்றுக்கு மேற்பட்டாக்களை செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப குவாலிஃபைட் அந்த இதுகளும் இருக்குது. குவாலிஃபைட் ஆமையும் இருக்கலாம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ எனக்கு வடிவா தெரியல. நான் வேணுமெண்டா 7 மணி வரைக்கும் நான் வேற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு வேணுமெண்டா நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுறேன். தேவையான விஷயங்களை அதை ஷேர் பண்ணுறேன். நீங்க கேட்ட விஷயங்கள் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை ஓ ஃபேஷன் டிசைனுக்கு வந்து செய்வேன். இப்போ ஷுவரா செய்வேன். நாங்கள் லிங்க் தருவோம். வேற எனி டவுட்ஸ்கள் இருக்கா? மற்றது நீங்க இந்த எக்ஸாம் செய்து உங்களுக்கு செலக்ட் ஆகி தந்துட்டீங்களா அடுத்து இதன்ற விஷயம் வந்து டிபார்ட்மெண்ட்ல நீங்க துணி இதுக்கு வரைக்குள்ள ஸ்டேபிளா நீங்க வந்து டிராவல் பண்றது அப்படின்னா இந்த இதுலயே வந்து நீங்க டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறத வந்து நீங்க கட்டாயமான ஒரு இதாக வச்சிருங்க. ஏனெண்டா நல்ல கோர்ஸ் ரைட் ஃபியூச்சர் இருக்கு. சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து செட் ஆகாம போகலாம். ஏன்னா சில பேர் வேற வேற ஐடியாஸோட வந்து சில பேர் அவங்க ஐடியாஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாம அவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு வரது உண்டு. ஆனா இங்க இருக்கிறது வேற மாதிரி ஒன்று உண்டு. கேட்கல கோர்ஸை வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டு போக சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ட்ராப் அவுட் அப்படி பண்ண இதண்டாதீங்க. வந்த ஒர்க் பண்ணி இதண்டுங்க. இன்ட்ரெஸ்டான ஆட்களை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்களோட பேப்பர்ல வச்சே அவங்க இதண்டுவாங்க. இன்ட்ரெஸ்டான ஆட்களை தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ நீங்க இப்படி ஆன்சர் பண்றீங்க. ஸோ நீங்க அப்படி வந்து டிபார்ட்மெண்ட் செலக்ட் ஆகி இதுன்னு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ராப் அவுட் ஆகி போறதே தண்டா நீங்க இருந்து படிச்சதுன்னு. ஏனண்டா நீங்க ட்ராப் அவுட் பண்ணீங்களா உங்களுக்கு பிறகு நீங்க ட்ராப் அவுட் பண்ற நேரம் வந்து சம்டைம்ஸ் அந்த போர்ட் இதுகள் தெரியும் தானே தேர்ட் ஃபார்ம் இதுகளில் வந்து செலக்ட் பண்ணி தான் இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ இது டிசைனுக்கு வரணுமென்ற ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்த யாராவது ஒரு ஆள் சான்ஸ் வந்து மிஸ் அநியாயமா போயிடும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணுங்க. வரையக்குள்ள நிறைய இதுகள் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய இதுகள் படிக்கிற இதுகள் இருக்கு. தனியாக தியரி என்ற ஒரு விஷயம்
இல்லை ப்ராக்டிக்கலான திங்கிங் இதோட போற. ஸோ இந்த கோர்ஸ்லாம் பாய்ஸுக்கு தான் செட் ஆகும். ஏன் பாய்ஸுக்கு அப்படி அண்ட் இல்லை, எல்லாருமே படிக்கிறாங்க. பாய்ஸ் எல்லாருமே படிக்கிறாங்க, அப்படி அண்ட் இல்லை, எல்லாருமே படிக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட், நீங்க இன்ட்ரெஸ்டா படிக்கிறது தான் இருக்குது. அதுல பாய்ஸ் பர்சன்ட் இதெல்லாம் இல்லை. ஓகே, நான் குரூப் லிங்க் கிடைச்சிச்சா? Very good. நான் ஒரு லிங்க் கொண்டு அனுப்பியிருக்கேன், இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. தென் குரூப் இதுல வந்து நான் பேப்பர் ஒரு எல்லாரும் ஜாயின் பண்ணி தான் நான் குரூப்ல பேப்பர் தான். ஜோனி லைஃப் எப்படி ப்ரோ? ஓகே, எல்லாம் நல்லதான். ஜோனி எல்லாம் வளமையான மாதிரி தான். வாங்கல, நீங்க செலக்ட் ஆகி வந்து இல்லை கொஞ்சம் பண்ணுங்க. செலக்ட் ஆட்டி அப்படின்னு எல்லாம் யோசிச்சு இதண்டாதீங்க, ஒரி பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் கிடைக்காம போகலாம், இதெல்லாம் கிடைச்சா சந்தோஷம், கிடைக்காம போனா ட்ரை பண்றதை மட்டும் விட்டுறாதீங்க. இன்ட்ரெஸ்டான ஃபீல்ட்ல ட்ரை பண்ணி கொண்டே இருங்க. டைம் எல்லாமே நல்லது நடக்கும்னு நினைச்சு என்னங்க. வேற என்ன, ஜாயின் பண்ணுங்க குரூப்ல. பேப்பர் இப்போ இன்னொரு நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணது பிறகுதான் குரூப்ல நான் பேப்பர் போடுவேன். ஸோ ஒரு 20 minutes இருக்கிற நான் பேப்பர் எல்லாத்தையும் உங்களை ஷேர் பண்ணுவேன். அதோட வந்து வேற எனி டவுட்ஸ்கள் இருக்கா? செஷனை முடிச்சுக்குள்ள நினைக்கிறேன், 9 மணி ஆயிடுச்சு. 7:30 ஸ்டார்ட் பண்ணேன். கரைக்கிறதுக்கு இருக்குதா, இல்லாட்டி எனி டவுட்ஸ் இருக்கா? ஜாயின் ஆகுது இல்லையா? ஒரு லிங்க் ஒர்க் ஆகுதா? லிங்க்ல ஜாயின் ஆகுதா இல்ல ஜாயின் பண்ண விடுதா, இல்லாட்டி ஜாயின் ஆகலாம் இருக்காங்க சொல்றீங்களா யாராச்சும்? இல்ல ஓகே, நான் ஜாயின் ஆயிட்டேன் நான். ஓகே ஓகே. லிங்க் ஒருக்கா உடனே காப்பி பண்ணி தானுங்க எல்லாரும் எல்லாரும் கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க. இதுல மீட்டிங்ல இப்ப கடைசியா 29 பேர் இருக்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் இன்றைக்கு ஜாயின் பண்ணலாம் போயிருக்கலாம். சம்டைம்ஸ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணாக்கள். ஸோ அவைக்கும் குரூப் நீங்க ஷேர் பண்ணுங்க. இதனுங்க பேப்பர்ஸ் நான் இதுல போடுவேன். எல்லாரும் லிங்க் காப்பி பண்ணிட்டீங்க தானே? காப்பி ஜாயின் ஆயிட்டீங்க தானே? பேப்பர் ஒரு 20 minutes ஷேர் பண்ணுவேன். ஓகே, லிங்க் ஷேர் ஓகே. ஷேர் பண்ணிட்டேன். எப்படி மாறி சம்டைம்ஸ் தனியாக அனுப்பி இருக்கும் போல இருக்கும். ஓகே, நான் செஷனை முடிக்கிறேன். எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா தானே? ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க. என்னடா நான் இதை லிங்க். ஓகே, தேங்க்யூ. நிறைய எக்ஸாம் செய்யுங்க, யோசிக்காதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி தானுங்க. ஓகே.